நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார்க் கரும்பு சக்கை காண்டம். வெல்கம் பேக் டு ஷினோபி பாட்காஸ்ட். நான் தான் உங்கள் நிஜிஷுகா பேசிகிட்டு இருக்கேன். வழக்கம் போல் ஒரு சோலோ எபிசோடில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னப்பா ஒரு 2 எபிசோட் சேர்ந்து போட்டிருந்தீங்க, வழக்கம் போல் திரும்ப சோலோ எபிசோடுக்காக போயிட்டீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிசோட் நான் ரொம்ப நாளாக நான் மட்டுமே பேசி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எபிசோட் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இது அந்த டாப்பிக்கை பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. இந்த இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சு நீங்கள் கேட்குற எல்லா பாட்காஸ்ட்லேயுமே இந்த டாப்பிக்கில் ஒரு பற்றி பேசியிருப்பாங்க. நான் என்னப்பா புதுசாக பேச போகிறேன் அப்படின்னு கேட்டாலும், நான் பேசுகிற டாப்பிக்கு நான் பேச உள்ள கண்டென்ட் கூட மேபி நிறைய பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கலாம். பட் இந்த எபிசோட் போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது இங்கே நினைக்கிற மாதிரி பெரிய சம்பவம் ஒன்றும் இல்லை. பட் என்ன நடந்துச்சுன்னா, வழக்கம் போல தான், உனக்கு என்னப்பா நீ எஸ்சி கம்யூனிட்டிக்காரன், உனக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனால என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுனால இந்த எபிசோட் நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து சேர்ந்துட்டேன். நான் சரி என்னடா பண்ணுறது அப்படிங்கிறனால இந்த எபிசோட் நம்ம போடுவோம் அப்படிக்காக அந்த எபிசோடை நான் போட போகிறேன். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். சரி அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட, இந்த மாதிரி நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதோட நான் ஒரு 10-15 தடவை இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பட் கடைசியாக நடந்ததும் எனக்கு தெரிஞ்சவர், ரொம்ப தெரிஞ்சவர், சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவரெலாம் பார்த்துட்டு இருந்தவர். அதனால அவர் அப்படி சொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவரும் அப்படி சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படின்னா கிட்டத்தட்ட அப்போயே அந்த ஒரு 5 மினிட்ஸில் ரெண்டு பேர் அதே மாதிரி கேட்டாங்க என்னை. எப்படின்னா ஒரு ஊருக்கு போகிறதுக்காக நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தான். என்னடா எக்ஸாம் எழுதினியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப, என்னடா செலக்ட் ஆகலடா கவர்மெண்ட் எக்ஸாமில், நல்லா மார்க் வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டப்ப, ஆமாடா மார்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நான் வீட்டில் தானே ப்ரிப்பேர் பண்ணேன், மேபி ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிருந்தால் நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம், வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பரவாயில்ல, அந்த மார்க் வாங்கியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன்னா கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து நான் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன் அப்படின்னா நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு கேட்டானே. உங்கள் கேஸ்ட்டுக்கு என்ன ஈஸியாக கொடுத்துருவானுங்களே அடே அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எப்படி கேட்டானா, உனக்கு என்னடா எத்தனை மார்க் வாங்கியிருக்கிற, நான் மார்க்கை சொன்னேன் இந்த மாதிரி. உனக்கு என்ன இந்த நல்ல மார்க் தானே, நல்ல மார்க் தான்டா, பட்டு என்ன ரொம்ப இதுவே ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு என் மார்க்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் சொன்னான், உங்கள் கேஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடச்சிருமே, உங்களுக்கு தான் இப்போ இது இருக்குல்ல, ரிசர்வேஷன் இருக்குல்ல அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி என்ன சொல்கிறான். அவன் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டி. நான் என்ன சொல்கிறேன்னா, டே உங்களுக்குள்ள ரிசர்வேஷன் இருக்கேடா, அப்போ நீங்களும் தான் வந்திருக்கலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இது எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டான். பார்த்துக்கு இப்படி தான் இங்கே இருக்க பாதி பேரோட அறிவே இங்கே இருக்குது. என்னடா எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கா அப்படி கேட்குறான். இதில் என்ன காமெடினா, டே உங்களுக்கு தாண்டா அதிகமாகவே இருக்குது, 26.5% இருக்குடா, எங்களுக்காவது எஸ்சிக்கு 18% எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, யார் சொன்னாங்க எடுத்து காட்டு அப்படின்னு சொன்னோன்னே, நான் உடனே கூகுளில் போய் டைப் பண்ணி உனக்கு காமிக்கிறேன். அப்படியா அப்படிலாம் இருக்கா, இருந்தாலும் எங்களுக்கு வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்கல்ல, பிசிலேருந்து நிறைய பேர் எழுதுவாங்கல்ல, அப்படிங்கிறப்ப 26.5% அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தானே அப்படிங்கிறப்ப, டேய் நீ என்ன கேட்ட, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எங்களுக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்குன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், 2 எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கு, அப்படி பார்த்தா நீங்க தான் ஈஸியாக செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்றேன், அப்பவும் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னான். அதுக்கடுத்து பார்த்தா, ஏன்டா அப்புறம் அடுத்து கேட்டேன், ஏன்டா இந்த ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்கே தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன ஜென்ரல் கேட்டகரினா என்ன, எல்லாரும் போகிறதா, புரியல அப்படின்னு கேட்டான். ஆமாம், ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதை வச்சா செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உனக்கு இது வரும் 31%, அதாவது 69% கம்யூனிட்டி வச்சு போடுவாங்க, மிச்சம் 31% இருக்குது. அந்த 31% நாங்கள்லாம் போகவே மாட்டோமா, ஜென்ரல் கேட்டகரி ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று தெரியாதா அப்படின்னு கேட்டேன். இல்லைடா எனக்கு அது தெரியாதடா அப்படின்னு சொன்னோன்னே பிடிச்சி கத்தி விட்டேன் நல்லபடி. ஜென்ரல் கேட்டகரி ஒன்று இருக்குது, அதுலேருந்து கூட நான் செலக்ட் ஆவான்டா, அதில் வந்து செலக்ட் ஆகிட்டு தானே மற்றபடி கம்யூனிட்டி மார்க்கே நமக்கு வருவாங்க, அதெல்லாம் தெரியாத மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படி தான் பல பேரோட அறிவே சொல்லப்போனால் அங்கே இருக்குது. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி ஒன்று இருக்குது அப்படின்னே தெரியாமல் தான். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, ஏன்னா ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா ஒரு கட் ஆஃப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு யார் நம்ம மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த கம்யூனிட்டினாலும் அங்கே அந்த கம்யூனிட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்க அப்படிங்கிற அடிப்படையில் உனக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து கம்யூனிட்டியோ, எந்த மதமோ, எந்த ஜாதி, எந்த பிரிவோ எதுவுமே அங்கே எடுபடாதாங்க, அங்கே இருக்கக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். எப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்க அப்படிங்கிறப்ப, ஃபஸ்ட் மார்க் மட்டும் இல்லை, அந்த ஒரு 31% அது எத்தனை பேர் இருந்திருக்காங்களோ அதில் ஒரு 31% கணக்கிட்டு அந்த அத்தனை பீப்புளை செலக்ட் பண்ணுவோம் ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிற பேரில். சரிங்களா, இது இருக்குது.
இதுவே தெரியாம தான் என் கூடவே படிச்ச ஃப்ரெண்ட் அவன்லாம். படிச்சவனே என் கூட ஏன்னா ஒரே செட் நாங்கலாம். ஒரே செட்டா படிச்சவனுக்கே இந்த அளவுக்கு தான் ஒரு நாலேட்ஜ் அவனுக்கு இருந்துச்சு. சரி இப்ப போயிட்டு திரும்பி வந்துட்டுருந்தேன். திரும்பி வரப்ப அ திரும்பி வந்துட்டுருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பேசிட்டே போனேன். சரிங்களா? அவரு ரொம்ப தெரிஞ்சவரு. அது அவரு வேற ஊர் தான். பட் எங்க ஊருக்கு வந்துட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப தெரிஞ்சவரு. அவரு என்ன சொன்னாருன்னா, அவருக்கு அதேதான். "என்னப்பா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தியா? எக்ஸாம் எதாவது அப்ளை பண்ணியா? எழுதினியா?" கேட்கிறப்ப திரும்ப அவர்ட்ட அதே சொல்றேன். வழக்கம் போல அவரு தான். "என்னப்பா உங்களுக்கு தான் ஈஸியா வேலை கிடைச்சிருமே!" வழக்கம் போல. ஏன்னா, அவரு நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தவரு பக்கத்திலேயே இருந்து. எங்க ஊர்ல தான் அ அதாவது நிலங்கள் இருக்கிறதுனால, அவருக்கு நல்லாவே தெரியும். இங்க சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டா சின்ன வயசுல இருந்திருக்கோம். இப்பயும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப ஏன்னா அடிப்படை வசதி கூட இல்லாத ஊர் தான் எங்க ஊரு. எங்க வீடுமே அப்படிதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அடிப்படை வசதிகள் இல்லாத வீடா தான் எங்க வீடுமே இன்னவரையுமே இருக்கு. அப்படிங்கிறப்ப நல்லாவே தெரியும். ஸோ, அதனால இவரும் அப்படி சொல்றாரே, உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிருமே அப்படின்னு சொல்றாரு. இது நான் அந்த ஒரே நாள்ல 2யும் ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. இது மட்டும் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னா, அது கிடையாது. இதுக்கு முன்னாடி நெறைய பேர் என்ட்ட கேட்டுருக்கிறாங்க. என்னமோ எங்களுக்கு முதல் கேள்வி எங்களுக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்க மாரி எங்கள ஃபேஸ் பண்ணுவாங்க. 2வது அதோட என்ன கஷ்டமா இருக்குன்னா, எங்களால ரிசர்வேஷன் குடுத்தா மட்டும் தான் எங்களால ஜாப்க்கே முடியும். ரிசர்வேஷனால தான் நாங்க ஜாப்க்கே போயிட்டுருக்கோம். அப்படி ரிசர்வேஷன் குடுக்கல அப்படின்னா, எங்களால ஜாப்க்கே போக முடியாது. அப்படிங்கிற மாரி எங்கள ட்ரீட் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால சரி இத வச்சு ஒரு டாபிக் போடலாமே! ரொம்ப டீட்டெயிலா வேணாம். ஏன்னா, மத்த பெரிய பெரிய பாட்காஸ்டர்ஸ்லாம் பேசிட்டாங்க. அவைங்க பேசுறத நம்ம பெருசா பேசிற போறது கிடையாது. அப்படின்னா ஒரு ஷார்ட்டா ஒரு பாட்காஸ்ட் போட்டுறலாம். ஏன்னா நம்ம பாட்காஸ்ட் அப்படின்னாலே லென்த்தா போடுற பாட்காஸ்ட்ன்னு கூட வெளிய பேசிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஒரு சின்னதா போடலாமே! ஒரு பாட்காஸ்ட் இத நம்ம மட்டும் பேசி போடலாமே! அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாட்காஸ்ட் போடுறேன். சரி இப்ப இடஒதுக்கீடு அப்படின்னு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஆரம்பிச்சதா? இல்ல சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சதா? அப்படின்னு கேட்டா, அதுதான் கிடையாது. இது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடில இருந்தே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப எப்படின்னா, 1920ல தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதாவது நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சுல்ல, அத குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1992ல கோல்காப்பூர்ல சிற்றரசுலாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1921ல பார்த்தீங்கன்னா, மைசூர் சிற்றரசும் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா 1934ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு சட்டமே போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணம் இருக்கு பார்த்தீங்களா? சென்னை மாகாணத்தில பார்ப்பன அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு சட்டம்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுலே பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு குடுக்குறதுக்காக சென்னையில அதாவது சென்னை மீன்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சில மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சென்னை மாகாணத்துக்கு இது மட்டும் தான் இருந்துச்சு. மத்திய அரசு பணிகளுக்கே நம்ம ஈஸியா இடஒதுக்கீடு மூலமா நம்ம பணியில சேரலாம். அந்த மாரி குடுத்துருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் வாங்குற வரலையும் தான் இருந்துச்சு. கரெக்ட்டா சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் கரெக்ட்டா 1 1/2 மாசத்துல சட்டம் 30 பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பு சட்டத்த நீக்கிட்டாங்க. 1 1/2 மாசம் கூட பொறுக்க முடியல எங்களால. எங்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்கக்கூடாது. அப்படின்னு பொறுக்க முடியாம பார்த்தீங்கன்னா, நீக்கிட்டாங்க. இந்த அம்பேத்கரோட அரசியலமைப்பு சட்டத்திலே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எஸ்சிக்குலாம் இடஒதுக்கீடு இருந்த காரணத்தினால, இங்க பிசிக்கு தான் பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஏன்னா இடைநிலை பிரிவினருக்காவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பிசிங்கிற வார்த்தைய பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருப்பாரு. எப்படி நீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள், பேக்வர்ட் கேஸ்ட் அப்படிங்கிறத எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்றப்ப, இந்த ஒப்பினியன் ஆஃப் த கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கவர்ன்மென்ட் யாரெல்லாம் பிசின்னு சொல்ல வருதோ, அவங்க எல்லாருமே பிசி அப்படின்னா, அந்த கவர்ன்மென்ட்டே உடைச்சிருப்பாரு அம்பேத்கர். இதுதான் அம்பேத்கரோட ஒரு சாதனைத்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன சொல்லும்பாரு ஆனா இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவர் ஒரு இப்ப எஸ்சிக்கான தலைவர் அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வாங்கி குடுத்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கு தான் வாங்கி குடுத்துருக்காரு. அப்படி பார்த்தா பிசி மக்கள் தான் அவர ரொம்ப பெருமை கொண்டாடணும். அவர் எல்லாருக்குமான தலைவர் தான். பட் அவர் ஜாதி தலைவராவும், அவர் ஒரு எஸ்சியோட தலைவராவும் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் ஆக்கிட்டாங்க. ஆனா அப்படி நீங்க ஜாதி தலைவரா கொண்டாடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அவர பிசியோட தலைவர தான் கொண்டாடணும் நீங்க. பட் நான் அப்படி கொண்டாட சொல்லக்கூடாது. கொண்டாட சொல்றதும் தப்பு. யாரோட இது ஒரு ஒரு அதாவது நம்ம ஜாதிய முன்னிறுத்தி ஜாதிக்காக போராடுறவரு, ஜாதிய ஒழிக்க போராடுறவர தான் பேசணுமே தவிர, ஜாதிக்காக போராடினாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியாது இந்த இடத்துல சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 1920ஸ்ல இருந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா கொண்டு வந்துட்டாங்க. 1950ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? பிசிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது வழக்கம் போல தான் அந்த பாப்பானுக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ற இந்த இடஒதுக்கீடுனால எனக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு. தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு தப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேஸ் போடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்னால கம்யூனல் ரத்து பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால, எனக்கு மருத்துவத் துறையில இடம் கிடைக்கல. என்னால மருத்துவ படிப்பே படிக்க முடியல. மருத்துவ படிப்பே
என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இப்போ அந்த கேஸை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா செண்பகம் துரைராஜ் அப்படிங்கிற ஒரு லேடி தான் போட்டிருந்தாங்க. சரி இதனால் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த இதை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ரத்து பண்ணால் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போகுது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா உச்சநீதிமன்றம் மட்டும் என்ன சொல்ல போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அங்கே தான் ஒரு ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளியே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல இந்த கேஸை போட்டது யாருன்னு சொல்லியிருந்தோம், செண்பகம் துரைராஜா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த செண்பகம் துரைராஜ் அப்படிங்கிறவங்க அந்த இதுக்கு அப்ளை பண்ணவே கிடையாதாமா. சரிங்களா, அந்த இதில் அப்ளை பண்ணவே கிடையாது. அப்ளை பண்ணாமலே என்னை செலக்ட் பண்ணவே இல்லை இவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அப்ளை பண்ணுறது தகுதியும் கிடையாது எங்களுக்கு. அந்த கேஸ் போட்டால் பார்த்தீங்கன்னா 34 வயசு. 34 வயசு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணவும் இல்லை, அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. ஆனால் என்ன கேஸ் போட்டிருக்கிறாங்க, இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற காரணத்தினால தான் இடஒதுக்கீடு தப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கூடாது. இடஒதுக்கீடு இருக்கிறதுனால என்னால் இந்த இதில் சேர முடியல, இந்த கோர்ஸில் சேர முடியல, பட்டப்படிப்பில் மருத்துவ படிப்பில் சேர முடியல அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க. கடைசியில் தான் உண்மை என்ன தெரிய வருது, இந்த அம்மா தகுதியே கிடையாது, அப்ளை பண்ணுறது தகுதியும் கிடையாது, அப்ளை பண்ணவும் கிடையாது. ஆனால் பொய்யான கேஸை போட்டு இந்த இதை தடை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க. மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஆக்சுவலாக அங்கே இடஒதுக்கீடு கிடையவே கிடையாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு இருந்துச்சு. அந்த டைமில் கல்விக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா, இதனால் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 15/4 அப்படிங்கிற ஒரு புது பிரிவு சேர்க்குறாங்க. அது ஏன் எதுக்கு சேர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இனிமேல் கல்வி அண்டு வேலைவாய்ப்பு 2மே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொண்டு வரணும். அப்போ தான் மக்களோட தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ சொன்னோம்ல அதாவது வேலைவாய்ப்புக்கு இடஒதுக்கீடு இருக்குது, பட் கல்விக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறப்ப இந்த கல்விங்கிறதையும் ஆட் பண்ணணும்ல. இந்த கல்விங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும், கல்விங்கிறத சட்டப்பூர்வமாக்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு கிறுக்குத்தனமாக ஒரு வார்த்தையை ஆட் பண்ண எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. அது என்னன்னா நம்ம சொன்னால் ஷாக் ஆயிருவீங்க. என்ன இந்த வார்த்தை அவங்க அப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்களா, இந்த வார்த்தையை அப்போலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறானுங்களா அப்படின்னு நினைப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறத அங்கே அப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்போ 1950, 51 ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த இந்த அதாவது இப்போ இது இருந்துச்சுல்ல கல்விக்காக கிடையாது, வேலைவாய்ப்பு. இனிமேல் கல்விக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எக்கனாமிக்கல் அப்படிங்கிற வேர்டே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லியிருக்கிறானுங்க. ஆனால் அப்போ பிரதமர் அந்த நேரு பார்த்தீங்கன்னா இல்லை இது ஒத்துக்க முடியாது, இது வந்து கரெக்டானது கிடையாது, பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு இடஒதுக்கீடு எனக்கு அப்படிங்கிறது என்றைக்குமே தரக்கூடாது, இது நடைமுறைக்கு ஒத்து வராத காரியம், அதனால் எக்கனாமிக்கல் அப்படிங்கிற வேர்டை இதில் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. சரி இருந்தாலும் சொன்னதுக்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா சரி இந்த எக்கனாமிக்கல் அப்படிங்கிற வேர்டை இந்த இதில் ஆட் பண்ணலாமா வேணாமா, இடஒதுக்கீடுக்கு ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. வாக்கெடுப்பு நடத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தோற்று போனாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடக்குது, மொத்தம் 3 ஓட்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதாவது ஆதரவாக எக்கனாமிக்கல் அப்படிங்கிற வேர்டை இதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி மொத்தம் 3 ஓட்டு தான் கிடச்சிருக்கு. ஆனால் சேர்க்கக்கூடாது, எக்கனாமிக்கல் அப்படிங்கிறத சேர்த்தா தப்பாயிரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொத்தம் 243 பேர் வாக்களிச்சுறாங்க. இந்த பொருளாதார ரீதியாக சேர்க்கணும், அதாவது பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படிங்கிற வார்த்தையை இதில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு முடிவு பண்ணது, ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தது, இதில் சேர்க்கணும்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பாரதிய ஜனதா கட்சி இருக்குது பார்த்தீங்களா, இவரோட தாயமைப்பு ஜனசங்கம் இருக்குல்ல, அந்த ஜனசங்கத்தை தொடங்கின கியாம் பிரசாத் முகர்ஜி தான் சொல்லியிருக்கிறது. சரிங்களா, பார்த்தீங்களா இப்போ தெரியுதா அவங்க ஏன் இடபிள்யூஎஸை கொண்டு வந்ததே அவங்க முடிவோட இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம கட்சியோட தாய் கட்சியோட தலைவர் கொண்டு வந்த முடிவு பண்ண திட்டம் இது. இது நம்ம எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறனால தான் கஷ்டப்பட்டு முடிவு பண்ணி இப்போ கொண்டே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வர அந்த இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க. அது கல்வியிலேயே இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சும்மா நம்மள சொல்லிட முடியாதுல்ல. சரி கல்வியில இடஒதுக்கீடு தாங்க அப்படின்னு டைரக்ட்டா சொல்லிட முடியாதுல்ல. அதற்கான ஒரு குழு அமைச்சு ஆராய்ச்சிகள்லாம் ஈடுபட்டு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு ஒரு இது பண்ணணும்ல. அதனால ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அரசியல் சட்டத்துல 340 பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில கல்வியில பின்தங்கி இருக்கிற மக்கள மேம்படுத்துறதுக்காக ஒரு குழு அமைச்சு பரிந்துரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குழு அமைக்கிறாங்க. கமிஷன் அமைச்சு இது மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு? எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க? யார் யாரெல்லாம் பிசிக்கல்ல வருவாங்க? அவங்களுக்கு எப்படி கல்வியில இடஒதுக்கீடு குடுக்கலாம்? அப்படின்னு ஒரு கமிஷன் மூலமா ரெடி பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, இது பிசிக்கு மட்டும் தான் ஆக்சுவலா. சரிங்களா? இப்ப 1953ல ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த அந்த குழுவுக்கு தலைவரா யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, காக்கா கலைஞர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? இவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்பா பார்த்துக்கங்க. பிசி அதாவது பேக்வர்ட் காஸ்ட்க்கு ஒரு ஒரு கமிஷன ஏற்படுத்தி, அது மூலமா யாருக்கு எப்படி இடஒதுக்கீடு குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு
தலைவராக யார் இருக்கா? அவர் பாப்பான் தான் இருக்கிறாரு. எப்போ யார் இடஒதுக்கீடு எப்போதுமே எதிர்த்துட்டு இருக்கிற வந்து இடஒதுக்கீடை பற்றி ஒரு கமிஷன் அமைச்சு அதுக்கு தலைவராக போட்டிருக்கிறாங்க. இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மொத்தமாக 2 வருஷம் ஆய்வு செஞ்சு 1955 ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. சில சாதிகள்லாம் பிற்படுத்தப்பட்டியலை இணைச்சு மொத்தமாக 2000 சாதிகளை பார்த்தீங்கன்னா பிசியில் வகைப்படுத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு அடுத்ததான் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அந்த மனுஷன் சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெண்களையுமே பேக்வர்ட் கேஸ்டில் இணைச்சிடுவார். பிசியில் வந்துடுவார். பெண்கள் அப்படின்னாலும் இப்போ பிசியில் தான் வருவாங்க. அப்பெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய அருமையான யாருமே யோசிக்காத மாதிரி ஒரு 7ஆம் அறிவுலாம் யூஸ் பண்ணி அவர் சொல்லியிருப்பாரு. இந்த அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு கூடவே ஒரு லெட்டர் இணைச்சு அனுப்புறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இந்த அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம். பட் இந்த லெட்டர் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு தரதுல துளியும் கொஞ்சம் கூட உடன்பாடோ நம்பிக்கையும் சத்தியமா கிடையாது. எப்படி சொல்லியிருக்காரு, அதாவது குடுத்த வேலைய மட்டும் பார்க்காம கருத்து சொல்லிட்டு இருக்காரு. கருத்து சொற்கள் சொல்றான். நேரமாடாது அப்படின்னு கேட்கிற மாரி தான் நமக்கு தோணும். உன் வேலை என்ன? எத்தன பேர் இருக்கிற எத்தன எத்தன மக்கள் இருக்கிறாங்க? எத்தன பிரிவுகள் இருக்கு? யாரெல்லாம் இந்த பிசி இதுல வருவாங்க? அவங்களுக்கு கல்வியில எப்படி இடஒதுக்கீடு குடுக்கலாம்? அப்படிங்கிறத சொல்றது மட்டும் தான் உன்னோட வேலை. ஆனா எனக்கு வந்து அதாவது அ ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு குடுக்கறதுல எனக்கு எந்த உடன்பாடும், நம்பிக்கையும் கிடையாது. இது தப்பா இருக்கு. அப்படின்னு சொல்றதெல்லாம் உன்ன கேட்டாங்களா? சொன்ன வேலைய மட்டும் பண்ண வேண்டியதானே! அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா 1931 தான் பார்த்தீங்கன்னா, அ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. 1941ல 2ஆம் உலகப் போர் காரணத்தினால நம்ம நடக்கல. 1951ல நம்ம எடுக்கவும் இல்ல. அதனால கூடிய விரைவில நம்ம ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அது இல்லாம சாதி வாரியாவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அப்பன்னா தான் இன்னும் தெளிவா நம்மளால அந்த கமிஷன் மூலமா கிடைச்சத நம்ம பெர்ஃபெக்ட்டா நிறைவேத்த முடியும். அப்படிலாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப 1951ல நேரா வச்சிருப்பாரா? இல்ல இந்த எக்கனாமிக்கல் அப்படிங்கிற வேர்ட சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரா? ஆனா அவரே 1961ல என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அவரே மனச மாறிட்டாரு. இல்ல எப்படி எப்படி மாறிட்டாருன்னா, அவர் வந்து 1961ல பார்த்தீங்கன்னா, அ ஒரு லெட்டர் எழுதுறாரு. எல்லா முதலமைச்சர்களுக்கும், எல்லா அரசாங்கத்துக்கும் லெட்டர் எழுதுறாரு. டெமி அஃபிஷியல் அப்படின்னு அந்த லெட்டர் சொல்லுவாங்க சரிங்களா? என்ன சொல்றாருன்னா, இடஒதுக்கீடு குடுக்குறப்ப முடிஞ்சவரை எல்லாருமே அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டில பொருளாதார அடிப்படையா வச்சு குடுங்க. பொருளாதாரத்தில யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கே குடுங்க. ஏன்னா சாதி ரீதியா இடஒதுக்கீடு தரத நானும் விரும்பல, அந்த அரசாங்கமும் விரும்பல. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பொருளாதாரம் பொருளாதார அடிப்படையில குடுத்தா தான் நல்லாருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்படின்னு சொல்றாரு. இவரு என்ன சொல்லிருந்தாரு 10 வருஷம் முன்னாடி எக்கனாமிக்கல் அப்படிங்கிற வேர்ட்லாம் ஆட் பண்ண முடியாது. ரொம்ப தப்புன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா 1961ல 10 வருஷம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, முடிஞ்ச வரை நீங்க என்ன பண்றீங்கன்னா, பொருளாதார அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு குடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பெரியார் ஒருத்தர் நல்லாவே சொல்லியிருப்பாரு. அவர் வந்து வெளிய நாத்திகன் மாரி காட்டிக்குவாரு. வெளிய சோசியலிஸ்ட் மாரி காட்டிக்குவாரு. புடிச்ச மாரி காட்டிக்குவாரு நேரு. ஏன்னா நேரு வந்து ஒரு நாத்திகன் தான். நல்லா நேர ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நாத்திகர் எல்லாருமே உண்மைன்னு சொல்ல முடியாது. நாத்திகர் எல்லாருமே நல்லவன், உன்னதமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சாவர்கர் பத்தி பேசும்போதே சொல்லியிருப்பேன். ஏன்னா சாவர்கருமே ஒரு ஆக்சுவலா ஒரு நாத்திகன் தான். அவர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நானே ஒரு எபிசோட் போட்டிருப்பேன். 2வது எபிசோடா போட்டிருப்போம். அத போய் கேட்டு வாங்க. உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, அவரு ஒரு நாத்திகன் தான். ஆனா கடவுள் நம்பிக்கை கிடையாதாமா. ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா, இந்து மதம் முக்கியம், இந்துத்துவா அப்படின்னு கொடி பிடிச்சு திரிஞ்சவரு. யாரு? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான். அதனால கடவுள் நம்பிக்கை எல்லாருமே ரொம்ப நல்லவர், கரெக்டானவன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப பெரியார் என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து வெளிய நல்லவ மாரி அதாவது வெளிய வந்து ஒரு சோஷலிஸ்ட் மாரி காட்டிக்குவாரு. புரட்சியார் மாரி காட்டிக்குவாரு. ஆனா உள்ள பார்ப்பன புத்தி தான் அவர் ஃபுல்லா ஊறி இருக்கு அவருக்கு. அவருக்கு அப்பா இறந்தப்ப என்ன பண்ணாருன்னா, சட்டை இல்லாம வெறும் பூணூல் மட்டும் போட்டுக்கிட்டு போய் தவசெல்லாம் பண்ணிட்டு வந்தவரு. அந்த தவச சடங்குலாம் பண்ணிட்டு வந்தாரு. வேற அவர்ட்ட போய் என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப இனிமேல் நம்ம இதுவே பேசிட்டு இருந்தா ரொம்ப வளவளன்னு இழுத்துட்டு போயிரும். அப்புறம் இதுவே ஒரு 2 1/2 மணி நேரம் எபிசோட் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு அந்த எஸ்எல்எஸோட ஹிஸ்டரிய பத்தி பேசணும் அப்படின்னா பேசலாம். பட் நான் இத ஷார்ட்டா தான் போட போறேன்னு ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டேன். அதனால இந்த 10% ஒதுக்கீடு இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அத இது பண்ணாங்க? எப்படி எந்தெந்த இதில கொண்டு வர ட்ரை பண்ணானுங்க? அது எப்படி பேக் ஃபயர் ஆச்சு? அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீட வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறா? எப்படி புரியாம எதிர்த்துட்டு இருக்காங்க? இடஒதுக்கீடு சம்மந்தமா என்னென்ன பொய் பரப்புரைகள வெளிய பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா சொல்லி இந்த எபிசோட முடிச்சிடலாம். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப எஸ்சி கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். மத்தவங்களோட வரப்ப. இப்ப நான் படிச்ச டைம்ல எனக்கு மத்தவங்களோட கம்பேர் பண்றப்ப 2000லேருந்து 2500 வந்து அதிகமா வரும். "எப்பா நெஜி பார்ப்பா நல்லா வாழ்றான்ப்பா, ஸ்காலர்ஷிப்லயே வாழ்றான்ப்பா. நாங்க வந்து அடிப்படை தேவைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கவர்மெண்ட் குடுக்குற பொருட்கள வச்சு தான் எங்க ஃபேமிலியே ரன் பண்ணிட்டு இருக்கோம்." அந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது.
விஜய் வாழ்றான்ப்பா அந்த 2000லேருந்து 2500 அதிகமாக தரதுனால தான் எங்கள் குடும்பமே ரன் ஆகுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாஸ்டலில் நான் அந்த 2000 ஒரு மந்த்து மெஸ் ஃபீஸ் சொல்கிறேன் எனக்கு. அந்த மாதிரி தான் என் லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நிஜி வாழ்றான்ப்பா, அவனுக்கு மட்டும் 2500 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கப்பா. இந்த மாதிரி நம்மளும் இதில் பிறந்திருக்கலாம்ப்பா. அதாவது நான் படுற கஷ்டம்லாம் தெரியாது. இப்போ நான் அந்த எபிசோட் பேசுகிறப்ப இடையில நான் எவ்வளோ வந்திருக்கேன். கம்யூனிட்டிங்கிறனால நான் பாதிக்கப்பட்டு அப்படிங்கிறத சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ. அதெல்லாம் எதுக்குமே தெரியாது. நம்மளும் இந்த கம்யூனிட்டில பொறுத்திருக்கலாம். எவன் அந்த கம்யூனிட்டில பொறந்தா பெருமை மாதிரியும், அ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்கிற மாரியும், இந்த கம்யூனிட்டில இருக்கவங்கலாம் காசு கலந்து கம்யூனிட்டில இருக்கிற மாரியும், இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லுவாங்கல்ல, எழுதி வாங்கிக்கிறாங்கப்பா, ஈஸியா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால, இந்த கம்யூனிட்டில எழுதி வாங்கிக்கிறாங்கப்பா. அந்த மாரிலாம் ஒரு இதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா எந்த கம்யூனிட்டிலுமே எந்த பிரிவுமே கிடையாது. அப்படிங்கிறது தான் உண்மை. சரி இப்ப நம்ம தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு பக்கம் வந்து அப்படின்னா 1918ல பார்த்தீங்கன்னா, கருணாநிதி தலைமையில திமுக ஆட்சி அமைச்சிருக்கோம். அப்ப அந்த 50% பிற்படுத்தப்பட்டிருக்கு இடஒதுக்கீடு குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதுல 20% பார்த்தீங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது எம்பிசிக்கு. 30% பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு குடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பிசிலே பார்த்தீங்கன்னா, பிசிஎஃப் முஸ்லீம் வந்துருவாங்க. அந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் குடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இப்ப எஸ்சிக்கு 18% மொத்தமா பார்த்தீங்கன்னா, இப்ப 69% இருக்கும். ஆனா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அதாவது மொத்தமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 69% ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ற டைம்ல கூட தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 69% இடஒதுக்கீடு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா ஒரு கவர்மெண்ட்ல ரூல் ஆர்டரே இருக்கு. என்னன்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 50% தாண்டி போகவே கூடாது அப்படிங்கிறது இன்னும் ரூலாவே இருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் 69% குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனா தமிழ்நாடு வந்து அதிகமா இடஒதுக்கீடு அதிகமா தருது. அதாவது குடுத்திருக்க ரூல்ஸ மீறியே குடுத்துட்டு இருக்காரு. எப்படின்னா, இப்ப இது பண்ணிட்டாங்க. இப்ப 1982ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1982க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 50% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரலையும் எந்த ரூல்ஸும் கிடையாது. நம்ம எவ்வளோ வேணுமோ குடுத்துக்கலாம். ஆனா 1992க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 50% மட்டும் தான் இடஒதுக்கீடு இருக்கணும். அப்படி சொல்லிட்டதுனால, இப்ப தமிழ்நாட்டுல அந்த டைம்ல 69% இருந்துட்டு இருந்துச்சு. இந்த காரணத்தினால சரி தமிழ்நாட்டோட இந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால, பெரிய பிரச்சனைகள், கலவரங்கள், கடையடைப்பு நிறைய இதெல்லாம் வந்துச்சு. இந்த டைம்ல ஜெயலலிதா அம்மா தான் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரா இருந்த காரணத்தினால இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்கன்னா, ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா, இந்த 69% இருக்கு பார்த்தீங்களா? பொறியியல் கல்லூரிலாம் தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, மருத்துவம், இந்த பொறியியல் கல்லூரிகள்லாம் 50% அதிகமா இடஒதுக்கீடு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, 1993ல பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 அன்னைக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொல்றாங்கன்னா, இடஒதுக்கீடு கொள்கையில தமிழ்நாடு மேற்கொண்டிருக்க நிலை, நெறியும் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிற வரை அரசு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சி ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுனா, அது ஆப்போசிட் பார்ட்டி இது பண்ணுவாங்க. ஆனா, அந்த சேம் ஆப்போசிட் பார்ட்டி டிஎம்கே அப்படிங்கிறனால, இது கரெக்ட்டான விஷயம். இது வந்து நமக்கு வந்து இத விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால, எல்லா எதிர்க்கட்சியும் மொத்த கட்சியும் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றாங்க. 63% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவ அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பலவேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அ இது நெறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு இந்த மாரி சரி பண்ண சொல்லி. ஆனா பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே நடக்கிற மாரி தெரியல. இப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 65% இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட நீடிக்கிற மாரி இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்த அ ம திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேத்துறாங்க. அடுத்து நவம்பர் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுசா பார்த்தீங்கன்னா, முழு அடைப்பு போராட்டம் இதுக்காக நடத்துறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா பார்த்தீங்கன்னா, இது 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 குறித்து ஆலோசிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 31 சிக்கு கீழ சட்டம் இயற்றலாம் அப்படின்னு திராவிட கழக தலைவர் வீரமணி. என்னப்பா அப்பயும் அவரு தான் தலைவர்னா, ஆமா அப்பயும் அவர் தான் தலைவர். இன்னமும் அவர் தான் தலைவரா இருக்காரு. வீரமணி தெரிவிக்கிறாரு. இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 50%க்கு மேல போனாலும் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தோட 14வது பிரிவுக்கு வந்து இது பாதகமா அமைஞ்சிரும். அப்படிங்கிறனால ஒத்துழைப்பு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால 31 சிக்கு கீழ சட்டம் இயற்றுனா, அந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுக்கு முரணா இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நீதியரசர் வேணுகோபாலும் கூறியிருப்பாரு. இப்ப அதாவது வீரமணி சொல்லியிருப்பாரு. இப்ப வேணுகோபால் சொல்லியிருப்பாரு. இதனால பார்த்தீங்கன்னா, 1993ல டிசம்பர் 30ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுது. சட்டப்பேரவை கூடி பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடுக்குன்னு தனி சட்ட முன்வரைவ தாக்கல் செஞ்சு அத நிறைவேத்துறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் குடுக்குறதுக்காக குடியரசுத் தலைவருக்கும், பிரதமருக்கும் நெறைய தந்திகள் இதுல நெறைய தந்திகள் ரொம்ப நெறைய பிரச்சனை அப்படி சொல்லலாம். ஆனா, இதுல குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒப்புதல் குடுக்கவே இல்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1994 ஜூன் 25ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா பிரதமர் நரசிம்மராவ சந்திச்சு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கிட்டதுனால, ஜூலை 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பல்வேறு அமைச்சர்களுடன்
பிரதமர் நரசிம்மா வந்து ஆலோசனை நடத்தினார். இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட அந்த இதுக்கு அப்போ அதாவது அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை ஆராய்ச்சி செய்யலாம், இந்த சட்டத்தை குறித்து ஆராயறதுக்கு உரிமை நீதிமன்றத்துக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. எப்படின்னா 31B கீழே எப்படி அதாவது ஜெயலலிதா எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா 31B கீழே அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது பிரிவுக்கு கீழே அந்த பிரிவுக்கு கீழே இருந்துச்சுன்னா இது பண்ண முடியாது. அதாவது உச்சநீதிமன்றத்தால கேள்வி கேட்க முடியாது. இதுக்கு முன்னாடி 31C கீழே வச்சிருப்பாங்க. அதையே பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுனால, ஏதாவது உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுனால, இப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 31Bக்கு கீழே அரசியலமைப்பு சட்டத்தோட 9வது பிரிவுக்கு கீழே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, இதை உச்சநீதிமன்றத்தால கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. இதனால இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணையில் சேர்க்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒப்புதலை வாங்கி 1994 ஆகஸ்ட் 13ஆம் தேதி மத்திய அரசு முடிவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி இந்த நாடாளுமன்றத்தில் இதை நிறைவேற்றணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள்லாம் போட்டாங்க, இது செல்லாது. அதுக்கப்புறம் 2007 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அது எதுக்கு கீழே இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தால் கொஸ்டின் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சில டைம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில டைம் கேட்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்ன வரலையும் அந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டில் கரெக்டாக செயல்பட்டு இருக்கு. என்னதான் இவ்வளவோ 100 குற்றச்சாட்டுகள் ஜெயலலிதா மேல வச்சாலும் இந்த அம்மா முதலமைச்சர் இருந்தப்ப பண்ண ஒரு தரமான சிறப்பான சம்பவம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே சொல்லலாம். சரி, இப்போ அந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்னு வருவோம். இப்போ நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம், இப்போதான் 2022 ஒரு 5 months பிஃபோர் தான் வந்துன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது காலங்காலமா அவங்க யோசிச்சு சொன்னதுதான். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே அதாவது 1950 அண்ட் 51லேருந்து இது கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 10% இடஒதுக்கீடு யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு கேள்விப்பட்டு பார்ப்போம். இப்போ வருஷத்துக்கு 8 லட்சம், அதாவது டெய்லி 2000 ரூபாய்க்கு அதிகமாக, அதாவது இன்ன வரையிலும் கிராமத்தில் 400 300 வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலை கிடையாதாம்மா. டெய்லி 2000 ரூபாயோட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி வைப்பான். இப்படி தான் அவங்களோட மூளை தான் இருக்குது. பார்த்தீங்களா இப்படிலாம் இது பண்ணுறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க. சரி, 5 நீதிபதிகளோட குழுவில் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. 3 பேர் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 10% இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் வருமானம், அதுக்கு குறைவாக உள்ளவங்க, 1000 சதுர அடி குறைவாக வீடு வச்சுருக்கீங்க, 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சுருக்கீங்க, அப்படி இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் தகுதி உடைகளாம். அப்போல்லாம் பார்த்தா இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் தகுதி உடைகள் அப்படின்னே சொல்லலாம். நாங்களாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு தகுதி உடையங்க இதுக்கு அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லலாம். சில பேர் என்ன நினைப்பாங்க, ஆமாப்பா இதெல்லாம் நல்லது தானே அப்படின்னு நினச்சா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே முக்கால்வாசி எல்லாரும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே, முக்கால்வாசி சொல்கிறத விட பாதிக்கு மேலே பேர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இப்போ ஃபஸ்ட்டு இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக கொண்டு வந்தாங்க. அவசர அவசரமாக ரெண்டே நாளில் 8/1/2019, 9/1/2019 124 சட்ட திருத்தமாக கொண்டு வந்து 2 நாளில் கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையிலும், மக்களவையில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் கிட்ட 12/1/2019 அன்னைக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காக, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கீங்களா, பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள்லாம் திருத்தி இவங்கள்ட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பொருளாதாரத்தை வச்சு கொடுக்கக்கூடாது, கல்வியில் வேலைவாய்ப்பில் மட்டும் தான் கொடுக்கணுமே தவிர பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இதுதான். ஆனால் சற்று 2 நாளில் அதெல்லாம் உடச்சிட்டு சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. இதில் என்ன காமெடினா எங்களுக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லை, இடஒதுக்கீடு யாருக்குமே கூடாது, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எங்களோட உரிமையை பதிக்குது, எங்களோட திறமையை மழுங்கடிக்கப்படுறாங்க அப்படின்னு யார் சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே அந்த 10% இடஒதுக்கீடு தூக்கி கொடுக்கறது தான் இதில் மிகப்பெரிய காமெடி. ஏன்னா அவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்தே இடஒதுக்கீடு அதாவது இடஒதுக்கீடு ஒழிச்சிட்டா ஜாதி ஒழிச்சிடலாம், இடஒதுக்கீடு ஒழிச்சிட்டா ஜாதி ஒழிச்சிடலாம் அப்படின்னு கூவிட்டு இருந்த ஒரு குரூப்புக்கு போய் இந்தாங்க உங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து அதையும் ஞாபகமாக வரவேற்கிறாங்க. இது எப்படின்னா இவங்க அங்கே வந்து இடஒதுக்கீடு ஒழிக்கணுமோ ஜாதி ஒழிக்கணுமோ அப்படிங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சொல்றது தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இடஒதுக்கீடு ஒழிச்சிட்டா ஜாதியை ஒழிச்சிடலாம். இது எப்படி இருக்கிற மாதிரி இருக்கு, 2016 பனையில 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாது, அப்படி செல்லாமல் ஆக்கிட்டா நம்ம கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு இந்த கூத்து. இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல,
சரிங்களா? இடஒதுக்கீடு அப்படிங்கிறது முதல்ல வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கீழே இருக்கவங்களுக்கு வறுமையால கீழே இருக்கவங்களுக்கு நம்ம பொருளாதாரத்துல கீழ்த்தங்கி இருக்கவங்களுக்கு மேல கொண்டு வர திட்டம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதில் கிறுக்குத்தனத்தை நம்பிட்டு இருந்தது நானும் ஒரு ஆள். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து 10th படிக்கிற வரலையுமே இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டுட்டு ஏன்னா எங்கள் அம்மா படிக்காதவங்க, எங்கள் அப்பா படிக்காதவங்க, எங்கள் ஃபேமிலி யாருமே படிக்காதவங்க. எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ரொம்ப அதாவது கர்ணன் படத்துல வில்லேஜ் வரும் பார்த்தீங்களா? அந்த வில்லேஜ் அங்கே ஒரு ரியல் வில்லேஜ். அப்படி இருக்கும். ஸோ நம்மலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஃபேமிலி. அது பண அடிப்படையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நான் சின்ன வயசா இருந்தப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் சொல்லுவோம்ல 90 கிட்ஸ்லாம் கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டு போனேங்கடா அப்படிங்கிற மாரி. நான் வந்து கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச ஃபேண்ட்டு அப்படிலாம் போட்டு போயிருக்கேன். நடந்தே போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எதுவுமே இல்ல வீட்ல இல்லாதனால. சைக்கிள் கூட நான் 12த் படிக்கிறப்ப கவர்மெண்ட் கூட சைக்கிள் வச்சு அதுக்கப்புறம் சைக்கிள்ல போக ஆரம்பிச்சேன். அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸ்கூல் போறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால சரி இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துட்டு நம்ம அம்மா அம்மா படிக்கல, அப்பா படிக்கல. சரி படிக்கலனாலும் நம்மள்ட்ட வசதியும் இல்ல. இப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு காசு குடுக்குது. இத எதாச்சும் காசு வரணும். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பல வருடங்களா அ அதுதான் இன்கம் சர்டிஃபிகேட் என்னைய பொறுத்தவரை. எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட்னா என்னன்னு தெரியாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. அவங்களுக்கு தெரியல. நான் ரொம்ப அறிவாளி மாரி. யார்றா அவனுங்க வருமான வரிய காட்டுறதுக்கு வேற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படி சொல்லி நான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லாம். அதனால நான் நினைச்சிட்டு இருந்தேன், இதை வறுமை ஒழிக்கிறது நம்மளுக்கு வறுமையில் இருக்கிறனால கீழே இருக்கவங்கள மேலே கொஞ்சம் கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் முயற்சி பண்ணுது. அதுக்காக நமக்கு காசு கொடுக்குது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட்டா ஆனா ஆனா இங்க அது அப்படி கிடையவே கிடையாது. இப்ப இங்க சாதி அடிப்படையில தான் உயர்வுத்தாழ்வு பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர, பொருளாதார அடிப்படையில யாரும் உயர்வுத்தாழ்வு பார்க்கவே கிடையாது. அதுவும் நம்ம இந்தியாவில தான் பொறந்ததுலேருந்தே பொறந்த உடனே இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு முத்திர குத்தி அவன மேல ரொம்ப மேல பார்க்குறது, கீழ பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான செயல்லாம் இந்தியாவில மட்டும் நடக்குது. இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, மத்த நாட்டுலலாம் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னு சொன்னா, மத்த நாட்டுல ஒயிட் பிளாக்ஸ்ன்னு இருக்கு. அவனுக்காக சுட்டி காட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா அவங்க பண்றது மிகப்பெரிய தப்பு தான். பட் அவன் கருப்பா இருக்கான்டா அப்படின்னு சொல்றவனுக்காக ஒரு காரணம் இருக்கு. இங்க நீ கீழ தான், நான் மேல தான் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு காரணமே கிடையாது. அவனாவே சொல்லிக்குவான். நீ கீழ நான் மேல அப்படின்னு தவிர, அங்கேயாவது ஒயிட்ஸ், பிளாக்ன்னு பிரிச்சிருக்கான். எத வச்சு பிரிச்சேன்னு கேட்டா, நான் வெள்ளையா இருக்கிறேன். இப்ப நெறைய பேர் சொல்லும்போது எனக்கு பிளாக் கலர் தான் ஆக்சுவலா பிடிக்கும். ஆனா நான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு எல்லாமே பிளாக் கலரா வேணும். ஆனா பொண்ணோட கலர் மட்டும் பிளாக்கா இருக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாரி நானுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் ஏஜ்ல அப்படிதான் இருந்தேன். எல்லா கலரும் எனக்கு இப்ப கூட ஃபோன்ல இருந்து, ஹெட்ஃபோன்ல இருந்து, ஃபோன் கூட கவர்ல இருந்து, சார்ஜர்ல இருந்து நான் யூஸ் பண்ற மேக்ஸிமம் ட்ரெஸ் முதற்கொண்டு நான் பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அந்த இதுல தான் நானும் இருந்தேன். மைண்ட் செட்ல தான். எல்லாத்துக்குமே பிளாக் கலர் வேணும். ஆனா நாங்க மட்டும் பிளாக் கலர் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தான் நானும். அப்படி இடத்துல இருந்து இப்ப நான் மாறி வந்துட்டேன் இப்ப. ஆனா ஆனா அங்க இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக் வந்து ரொம்ப அது ஒரு வெறும் கலர்டா. அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி, பிளாக் வந்து ரொம்ப உயர்ந்தவைங்க. கருப்பு வந்து தாழ்ந்தவைங்க. அப்படின்னு அவங்க சுட்டிக்காட்டாத ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட் வந்து இடஒதுக்கீடு குடுத்துட்டு இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காரணமே இருக்காது. நீ பொறந்துட்ட, இவங்களுக்கு பொறந்துட்ட. இவங்களுக்கு பொறந்ததுனால இவங்க ஆல்ரெடி அந்த க க கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நீ அந்த கம்யூனிட்டி தான். அப்படிங்கிறப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா தாழ்த்தப்பட்டவன் ஆயிட்ட, இடைநிலை ஆயிட்ட. உங்களுக்கு உனக்கு தர வேண்டிய மதிப்பு, மரியாதை எதுவுமே கிடைக்காது. இப்ப இந்த உயர்வு தாழ்வு இந்த ஜாதிங்கிற கொடுமையினால நான் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்லும்போது தான், ஓ! இன்னும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணும். இப்ப எங்க வீட்ல எந்த வசதியும் கிடையாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப கர்ணன் படத்துல மாரி தான். அங்க போய் தான் பஸ் ஏறணும், அங்க போய் தான் திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும். அடிப்படை தேவைகள் எல்லாத்துக்குமே அந்த ஊருக்கு தான் நான் போய் ஆகணும். அப்படிங்கிறப்ப நான் முடிவெட்ட போறேன் அப்படின்னாவே, என்னோட கம்யூனிட்டி பேர சொல்லி, "உன் கம்யூனிட்டிலாம் முடிவெட்ட முடியாதுடா போடா" அப்படின்னு சொல்லு 2 கடை தான் இருக்கும். ஒரு கடையில என்னோட கம்யூனிட்டி பேர சொல்லி ஓப்பனாவே சொல்லிடுறாங்க வெட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. இன்னொரு கடைக்கு போனேன்னா உனக்கு கட்ட முடியாது. அந்த கம்யூனிட்டி பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளிய தெரிஞ்சிரும். நம்ம பாகுபாட பார்க்குறோம் அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கட்ட முடியாதுப்பா. ஏதாவது ஒரு காரணம். ஒண்ணு வெட்டிட்டு இருந்தாலும், இல்லப்பா நான் வெட்டிட்டு இருக்கிறப்ப, இவர் தான் கடைசி ஆள்ப்பா நான் சாப்பிட போறேன்ப்பா. இல்ல உடம்பு சரியில்லப்பா நான் தூங்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இல்ல கரெக்ட்டா நான் வரத பார்த்துட்டு கரெக்ட்டா பூட்டிட்டு போயிருவாரு. சில டைம் இப்ப தான் வெட்டி முடிச்சேன் ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறமா வா அப்படின்னு சொல்லுவாரு. சில டைம் என்ன பண்ணுவேன்னா, இல்ல இல்லப்பா உனக்கு வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சில டைம் ரொம்ப கோவமா இருந்து சொல்லிடுவாரு. நானும் எத்தன தடவ அவர்ட்ட போட்டு வாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அது ஒரு நாள் கூட அது அது ஓப்பனா சொல்ல மாட்டாரு. ஆனா எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அந்த கம்யூனிட்டிக்கு நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அத. இப்ப நான் ஆல்ரெடி எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி, உங்களுக்கு என்னப்பா இந்த கம்யூனிட்டில இருக்கனால ஈஸியா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றது. சில டைம் இந்த கம்யூனிட்டில இருந்து கூட உன்னால வேலைக்கு போக முடியலையே, நீ என்ன படிக்கிற? அப்படிலாம் சில பேர் கேட்டுருக்காங்க. நான் நெறைய பேர் கேட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 10, 15 பேர் மேல என்ன கேட்டுருக்காங்க. இருப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க இடஒதுக்கீடு குடுத்தா மட்டும் தான் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறப்ப, நான் அதிலயே என்னால போக முடியல அப்படிங்கிறதுனால, நீ என்ன படிச்ச இத்தன வருஷமா? உங்க அம்மா, அப்பா உனக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அப்படி என்னத்த படிச்ச? பேசாம உடனே வேலைக்கு அனுப்பியிருக்கலாம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு அனுப்புறாங்க. உங்க அப்பா, அம்மா மட்டும் தான் படிக்க வைக்கிறாங்க உன்ன கஷ்டப்பட்டு. யாரு உன்ன இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறா? அப்படிலாம் சொல்லுவாங்க. படிக்க வச்சது உன்ன வேஸ்ட்டு தான்.
அப்படிங்கிறப்ப நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இதை பாஸ் பண்ண அப்படின்னா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுமா, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக இப்போ அடுத்த தடவை கிளியர் பண்ணுறப்ப சொல்கிறப்பலாம் அப்போ நான் திரும்ப வழக்கம் போல உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிருப்பா அப்படின்னு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ நிறைய இன்னும் நிறைய சொல்லிட்டே போனால் இன்னும் ஒரு ஷார்ட்டாக ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் அதை நான் இன்னும் இன்னும் எனக்கு நடந்திருக்குல்ல அதை சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். இந்த டாபிக் பேசுகிறப்ப எனக்கு நடந்ததை சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா எதை வச்சு எங்கிட்ட கொடுக்குறாங்க, ஏன்னா இந்த சாதியை வச்சு தான் எனக்கான உரிமைகள்லாம் மறுக்கப்படுதே தவிர பொருளாதாரத்தை வச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள்லாம் மறுக்கப்படலை. இப்போ உதாரணத்துக்கு நான் நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கத்து ஊருக்கு எங்கள் ஊருக்கு 2 கிலோமீட்டர் கேப் இருக்குல்ல. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வய வச்சிருக்காரு. அவர் நான் வண்டியில் வந்துட்டு இருக்காரு. நான் லிஃப்ட் கேட்டு ஏறுறேன். எப்போதுமே ஏற்றாத மனுஷன் திடீர்னு ஏற்றிட்டார். ஏன்னா நேற்று வந்து எங்கள் அப்பா அவரோட வேலைக்கு போயிருந்த காரணத்தினால 2 நாளாக பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஏற்றாம போயிட்டு அவன் வீட்டை போய் சொல்லி வச்சுருவான் அந்த பையன். அதனால் ஏற்றிட்டு போயிட்டு நான் அப்படியே அந்த அவர் வீட்டுக்கிட்ட விட்டுட்டு நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன். கிராஸ் பண்ணி போயிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணுறப்ப தண்ணி எடுத்துட்டு வா தண்ணி எடுத்துட்டு கத்திட்டு இருந்தார். எதுக்கு இந்த நிமிஷம் தண்ணி எடுத்துட்டு இருக்காரு, அவர் வீடு தானே, வீட்டுக்குள்ளே தண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன பண்ணுறாருன்னா அந்த வண்டியை வெளியே நிப்பாட்டி க தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவிட்டு இருந்தார். நான் போய் எங்கள் அப்பாட்ட கேட்பேன், எப்பா இந்த மாதிரி எப்போவுமே அவர் என்ன சின்ன வயசில் கேட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி, ஏன்ப்பா எனக்கு லிஃப்ட் கேட்டால் அவர் ஏற்றவே மாட்டேங்கிறாரு, நம்ம பக்கத்தில் தான் வச்சிருக்காரு, டெய்லி நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த கம்யூனிட்டி தம்பி அதெல்லாம் ஒன்று ஏற்ற மாட்டாங்க, அவர் வந்து அவர் இதில் மட்டும்தான் ஏற்றுவார், நீ வந்து கொஞ்சம் இது இல்லை எப்படின்னா எங்கள் அம்மாவோட மனசுலையும் எங்கள் அப்பாவோட மனசுலையும் நல்லா பதிச்சுட்டாங்க. அதாவது அவங்க மேலே இங்கே கீழே அப்படிங்கிறத எங்கள் அம்மா போய் நம்புறாங்க. சில பேர் என்னன்னா நம்ப மாட்டாங்க. வேற வழி இல்லை, இவங்க பண்ணுற கொடுமை தாங்க முடியல, தாங்கிட்டு தான் இருந்தாகணும், தாங்கிட்டு இருந்து நான் மேலே போய் வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் என்னோட பேரண்ட்ஸ் எப்படின்னா வேற ஆமாம் அவங்க மேலே தான் நான் கீழே தான், நான் வந்து எங்கள் அம்மாட்ட அழுதுகிட்டே சொன்னேன், இந்த மாதிரி முடி வெட்ட மாட்டேங்கிறானுங்க, என்ன இந்த பேரண்ட்ஸில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் அவங்க மேலே நம்ம கீழே தானே, நம்ம கீழே இருக்குன்னா பொறுத்து போய் தான் ஆகணும் சொல்லுவாங்கல்ல. எப்படின்னா இப்போ அந்த காலத்தில் பிரித்து விட்ருப்பாங்கல்ல, இந்த இந்த கம்யூனிட்டிக்காரன் இந்த சாதிக்காரன் இந்த ஊரில் போய் இவருக்குன்னு ஒரு ஆள் பிரித்து விட்ருப்பாங்க, இந்த சாதிக்காரரை தொழில் தான் பண்ணணும் பிரித்து விட்ருப்பாங்கல்ல. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. அந்த ஊரில் போய் தான் நாங்கள் முடி வெட்டிக்கணும் இன்ன வரலையும். இன்னும் அப்புறம் சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் எங்கள் அப்பா கூட்டு போய் முடி வெட்டிட்டு இருப்பார். அந்த ஊரில் போய் அங்கே எங்களுக்குன்னு ஒரு ஆள் பிரித்து போட்டிருப்பாங்க. பஞ்சாயத்தில் ஒதுக்கி போட்டிருப்பாங்க. அவங்க எப்போ இதுக்கு முன்னாடியே வெட்டிட்டு இருந்தாராமா, இப்போ அவரோட பையன் வெட்டிட்டு இருக்காரு. ஆனால் விவரமா அவரோட பையனை கரெக்டாக படிக்க வச்சிட்டாரு விவரமா அந்த மனுஷன். அதில் குறிக்கோளாக இருந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப இன்னும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறாங்க. நான் வந்து வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ரோட்டில் போயிட்டுருப்பான். அதாவது எங்கள் வீடு வந்து 2 வீடு தள்ளி இருக்கு ரோட்ல இருந்து. அது ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருக்காராம். வண்டியில் ரோட்டில் போகிற எதிர்த்து நிற்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். நான் கைலி கட்டிட்டு உட்காந்துருப்பேன். வீட்டுக்கு வெளியே வந்தாருன்னா கைலி கட்டி தூக்கி கட்டிட்டு இருக்கிற, கைலி கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்றது, நான் துண்டை மேலே போட்டுருந்தா துண்டை எடுத்து கக்கத்தை வச்சுக்கன்னு சொல்றது. அவர் பக்கம் தப்பே இருந்தாலும் எனக்கு வந்து பேட் ஹேபிட், அதாவது கெட்டவத்தை பேசுறது பிடிக்காது, பேட் வேர்டு பேசுறது பிடிக்காதுன்னு. அதனால தான் என்னோட எபிசோடில் எங்கேயுமே எந்த பாட்காஸ்ட்லையுமே சரி, எனக்கு கொலா போகிற பாட்காஸ்ட்லையுமே சரி, தப்பி தவறி கூட எனக்கு பேட் வேர்டு பேசுறது நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், தெரியும் கூட சொல்ல மாட்டேன். என்கிட்ட யாராவது பேட் வேர்டு பேசுனா எனக்கு கோவம் வந்துடும், நான் கண்டிப்பாக திட்டி விட்ருவேன். அதே மாதிரி ஒருத்தர் என்ன அந்த கம்யூனிட்டிக்காரர் வந்து கால் பண்ணி அவங்க அப்பா எங்கே கேட்டப்போ நான் எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். திரும்ப என்னை ஃபோன் பண்ணி கெட்ட திட்டி விட்டாரு. வேணா உடனே வச்சிருவியா ஃபோனு, ஆமாம் நீங்கள் இருக்காருன்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னேன், வச்சுட்டு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அது சொல்கிறப்ப கண்டபடி பிடிச்சி கெட்ட சொல்லி திட்டினோடனே எனக்கு சரியான கோவமாயிருச்சு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கணும்னு சொன்னோன்னே வீடு தேடி வந்துட்டாரு. வீடு தேடி வந்து உன் பையன் என்ன பேசுனான் தெரியுமா அப்படின்னு சொன்னார். என்ன பேசுனான்னு கேட்டப்போ இப்போல்லாம் மரியாதைலாம் பேசுகிறான் அப்படின்னு சொன்னேன். சரி அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கேட்கவே இல்லை தம்பி, அவங்க அந்த சாதிக்காரன் தம்பி, சாதி பேரை சொல்லி சாதிக்காரன் தம்பி, நீ எப்படி தம்பி அவங்கள்ட்ட எடுத்து பேசல, ஏம்மா ஏமா தப்பே இல்லைம்மா, அவருக்கு எனக்கு தெரியும்ல எனக்கு கெட்டத்தை பேசினா பிடிக்காது அப்படின்னு அவர் கெட்டதை சொல்லி திட்டுறாரு. நான் எப்படி அப்புறம் என்ன பிஹேவ் பண்ண சொல்கிறீங்க, நான் அதுக்கு திருப்பி கெட்டதை சொல்லி திட்டலை, மாற்று மரியாதை பேசுங்க, யார்கிட்ட எப்படி என்ன பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் கேட்டனே தவிர இதை விட நான் கெட்ட சொல்லி திட்டிருந்தா என்ன இருக்கும் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்கிற மாதிரிங்கிறப்ப நீ பேசாத வாயை மூடு. ஒன்று எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு இல்லை அவன் எப்போ தூங்கி எழுந்திரிச்சான் தூக்கத்தில் விளாட்றான், எப்போ நான் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், அவர் வந்தது 7:30க்கு வந்துட்டு எங்கள் பையன் எப்போ தூங்கி எழுந்திரிச்சான் தூக்கத்தில் உளறிட்டு இருக்கிறான். அது கடைசி சொல்லி என் மேலே தப்பே இல்லை, அதுவும் முதல் காரணம். நான் என்ன சொல்ல வரேன்னு காது கேட்கவே இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சாதிக்காரன் அப்படிங்கிறப்ப நம்ம அடங்கி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மூச்சுக்கு 300 தடவை ஏதாவது நான் சொல்ல வந்தேன் அப்படின்னால அந்த சாதிக்காரனை எப்படி நீ எதிர்த்து பேசலாம், அந்த சாதிக்காரனை அடங்கி தான் போய் ஆகணும், அந்த சாதிக்காரன்ட்ட நீ எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சொன்னது நான் அனுபவிச்ச கஷ்டத்தில் ஒரு 100லேருந்து 1% நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் அதை பற்றி மட்டுமே பேசுகிறேன் அப்படின்னா இன்னும் நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு எபிசோடாகவே போடலாம். மேபி டைம் கிடைச்சா நான் இந்த எபிசோட் இடையில இதே மாதிரி வேறு எபிசோடு போடுறப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு போடலாமே தவிர ரொம்ப போர் எடுத்துரும். இந்த மாதிரி இன்னுமே 2023லுமே இருந்துகிட்ருக்கு.
நான் வந்து சொல்லப்போனால் அப்போ அடிச்சானுங்கல்ல, இந்த பாட்டு கேட்டதுக்காக பிரச்சனை வந்து அது ஆம்புலன்ஸ்குள்ளே ஏறி அடிச்சானுங்க. நான் மலத்த தொட்டிக்குள்ள இருந்து வச்சானுங்க. அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிக்கன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல 2023ல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுறதா அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப இப்ப இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது என்னைக்குமே மக்கள முன்னேத்தணும். சமூகத்திலயும், கல்வி தரத்திலயும் அவங்க மறுக்கப்பட்ட உரிமைகள அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா, ஆல்ரெடி பல வருடங்களா அவங்களுக்கு தேவையான உரிமைகள் எல்லாமே இப்ப நான் சொன்னேன்ல அந்த கஷ்டம் எல்லாத்தையும். இந்த கஷ்டம் எல்லாமே பணம் இல்லாம நான் அனுபவிக்கல. நான் எங்கள்ட்ட காசு இல்லைங்கிறனால நான் அனுபவிக்கல. இந்த சாதியில பொறந்துட்டான், இந்த சாதிக்காரன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கஷ்டத்தலாம் அனுபவிச்சேனே தவிர, இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கானுங்க. பொருளாதாரத்தில இருக்கவங்கள மேல கொண்டு வரோம். அதுக்கு இடைவெளி குடுக்குறோம். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் என்னைக்குமே நான் அனுபவிச்சது கிடையாது. சரிங்களா? எல்லாமே இந்த சாதியில பொறந்துட்டான் அப்படிங்கிறதுனால தான். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளும், அடிப்படை உரிமைகள் முதற்கொண்டு எல்லாமே மறுக்கப்பட்டுச்சு. அதனால தான் அ இன்னைக்குமே ஏதாவது கல்வியிலயும், வேலைவாய்ப்புலயும் இந்த சாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு குடுக்கணுமே தவிர, எதுக்குமே பொருளாதாரத்தில இடஒதுக்கீடு குடுக்கக்கூடாது அப்படிங்கிறத காலங்காலமாவே பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இங்க உயர் சாதிக்காரங்க என்னங்க இந்த 10% இடஒதுக்கீடு குடுத்துருக்காங்களே, இந்த உயர் சாதிக்காரங்களுக்கு என்ன இல்ல? ஆல்ரெடி அவிங்க தான் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள்ல சைலன்ட் பார்ட்னரா இருக்கிறாங்க. நெறைய சம்பாதிக்கிறாங்க. நெறைய படிச்சவங்களா இருக்கிறாங்க. எல்லாத்துலயுமே அவிங்க தான் பின்னாடி இருந்து தூக்கி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவிங்க வேலைக்கே போலனாலும் சரி, கும்பிடுற சாமி, வணக்க சாமி அப்படின்னு சொல்லி யார அடிமைப்படுத்துறானோ, அந்த அடிமைப்படுத்துறவன அவன போய் வாழ்த்துற அளவுக்கு ஆல்ரெடி பெரிய இடத்துல இருக்காங்க. நீங்க 10% இடஒதுக்கீடு குடுத்து என்ன யூஸ் இருக்க போகுது? அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடே வேணாம். இடஒதுக்கீடு எங்க வாய்ப்ப பறிக்குது. அப்படின்னு சொன்னவங்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான தனம். சாதியின் அடிப்படையில தான் அவனுக்கு எல்லாத்தையும் மறுக்கிறாங்க. அப்ப பார்த்தா அவனுக்கு சாதியின் அடிப்படை இப்ப அவிங்க சொல்றபடி, இப்ப சாதியின் அடிப்படையில எல்லாம் மறுக்கிறாங்க. சாதியின் அடிப்படையில எல்லாத்துக்கும் தூக்கி குடுத்துடட்டுமே. இப்ப பிசிக்கு 1, எம்பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1 அப்படிலாம் குடுக்குறப்ப, அதென்ன அவங்களுக்கு மட்டும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்க. ஏன் அவங்களுக்கும் அங்க சாதி பேரே சொல்லி குடுக்கட்டுமே! அந்த அந்த சாதி பேரே சொல்லக்கூடாதாமா. சாதி பேர சொல்லவும் கூடாது. அவங்களுக்கு சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு குடுக்கவும் கூடாது. ஆனா ஏன்னு கேட்டா, பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு குடுத்துட்டு போயிரணும். அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, அவன் டாக்டர் படிக்க முடியல அப்படிங்கிறதும், அவன் வேலைக்கு போக முடியல அப்படிங்கிறதும் பிரச்சனை இல்ல. நாங்கலாம் டாக்டர் படிச்சுட்டோம். நாங்கலாம் பெரிய இடத்துக்கு போயிட்டோம். நாங்கலாம் பெரிய பெரிய கம்பெனில மேலிடத்துல இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம, இங்க வந்து ஒரு ஒரு சாதியிலருந்து இன்னொரு சாதிக்கு போகவே முடியாது நீங்க. சரிங்களா? ஒரு இந்து மதத்திலருந்து ஒரு முஸ்லீம் மதத்துக்கு மாறிறலாம். ஒரு முஸ்லீம் வந்து இந்து மதத்துக்கு மாறிறலாம். சரிங்களா? ஒரு கிறிஸ்டியன்லருந்து இந்துக்கு மாறலாம். இல்ல இந்துலருந்து கிறிஸ்டியனா மாறிறலாம். எங்க ஒரு எஸ்சி கேஸ்ட்ல இருக்க எம்பிசியா மாற முடியுமா உங்களால முடிஞ்சா? எம்பிசில இருக்க எம்பிசியா மாற முடியுமா? இல்ல பிசில இருக்கிறதுன்னா மத்த அப்பர் கேஸ்ட்டா மாறிற முடியுமா? சொல்லுங்க. இல்ல நீங்க மேல இருந்து கீழ வந்துர முடியுமா? இல்ல கீழ இருந்து மேல தான் வந்துர முடியுமா? எனக்கு இந்த இது புடிக்கலப்பா. இப்ப இந்து மதம் புடிக்கல அப்படின்னா, நீ ஆட்டோமேட்டிக்கா நான் போய் முஸ்லீம் மதத்துக்கு மாறுறேன். கிறிஸ்டியன் மதத்துக்கு மாறிடுறேன் அப்படின்னு மாறிற முடியும். பட் உங்களால இந்த சாதியில இருந்து வேற ஒரு சாதிக்கு மாறிற முடியுமா? சொல்லுங்க. மாற முடியாதுல்ல. அப்படிங்கிற காரணத்தினால தான் கவர்மெண்ட் எப்போதுமே சாதியின் அடிப்படையில குடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இது பண்றானுங்க. இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிச்சு, அதாவது 1950ஸ்ல முதல்ல ஒரு இடஒதுக்கீடு சம்மந்தமா கேஸ் போட்டாங்கல்ல. 1950ஸ்ல எனக்கு வந்து இடஒதுக்கீடுனால நான் மருத்துவ படிப்ப படிக்க முடியல. இந்த விண்ணப்பமே கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா? அவங்களும் ஒரு பாப்பான் தான். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த வழக்கு விஷயத்த நான் அப்பயே சொல்லியிருக்கணும். அந்த வழக்கு பத்தி பேசுறப்ப, இந்த வழக்கு சார்பா அ ஆ இந்த வழக்கு போட்டதுக்கப்புறம், வழக்கு சார்பா ஆஜரானது அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தான் ஆ ஆஜரானாரு. இதுல காமெடி என்னன்னா, இவரு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரசியல் நிர்ணய சபையில ஒரு உறுப்பினரா இருந்தவரு. அதாவது அவரு இருந்து, அவரும் அவர் இருந்து, மத்த எல்லாரும் சேர்ந்து மேக் பண்ண சட்டத்த, அவரே எதிர்த்து ஒரு அந்த சட்டத்த எதிர்த்து ஒரு கேஸ் போடுறாங்க. அதுல அவரே ஆஜரானாருன்னா எனக்கு என்ன தெரியுது? அவருக்கு இந்த சட்டம் வந்ததுல விருப்பமே கிடையாது. ஏதாவது ஒரு கேஸ் போட்டு, ஏதாவது ஒரு இதுல வந்து நம்ம இடஒதுக்கீட ஒழிச்சிறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளா இருக்கிறாரு. பார்த்தீங்களா? இதனால தான் அம்பேத்கர் அப்படிங்கிறது எல்லாத்த விட பல மடங்கு 100 மடங்கு, 1000 மடங்கு உயர்ந்ததா இருக்கிறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கேஸ் போட்டாங்கல்ல, கேஸ் போட்டுட்டு நெறைய டைம் பிரச்சனையாகி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்கலாம் என்ன நெனச்சிட்டு இருப்பீங்க? 2019லாம் கொண்டு வராங்க. அதாவது அ உயர்தரத்து ஏழைகளுக்கு, பொருளாதாரத்தில பின்தங்கி இருக்கிற உயர்தரத்து ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு முதல்ல 2019ல கொண்டு வராங்கன்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. சரி பாஜக தான் முதல்ல கொண்டு வராங்களா அப்படின்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ். நீங்கலாம் ஷாக்கா இருப்பீங்க. "அடே நீயா இந்த வேலைய பண்ண?" அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆமா. காங்கிரஸ் கட்சி சார்பா பி.வி. நரசிம்மராவ் பிரதமரா இருந்தாரு பார்த்தீங்களா? அவரு தான் பார்த்தீங்கன்னா, முதலா பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு, பின்தங்கி இருக்கிற விரோத ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு அளிச்சு சட்டம் கொண்டு வராரு.
ஆனால் இது தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா அந்த 9 நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்குறாங்க. என்னன்னா இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சஹானி வழக்கு. ஏன் இந்த இந்திரா சஹானி வழக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகளை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இந்த எபிசோட்ல. அப்போலாம் அந்த யார் போட்டா என்ன வழக்குன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு வழக்கு நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த இந்திரா சஹானி வழக்கு அப்படிங்கிற வழக்கு ஒரு இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான வழக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வழக்குகள் போட்டிருப்பாங்க. ஒரு சில வழக்குகள் மட்டும் தான் இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான வழக்கா இருந்திருக்கும். அது முக்கியமான வழக்கா பார்த்திருப்பாங்க. பல தலைமுறைகளுக்கு எடுத்து பேசுவாங்க. நெறைய பேர் வக்கீல் கூட அத எடுத்து பார்த்து நெறைய கத்துக்குவாங்க. அந்த மாரி இந்த இந்திரா ரஹானி வழக்கு அப்படிங்கிறது ஒரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான வழக்கு அப்படின்னு ஓப்பனாவே சொல்லலாம். பட் அது யாரு என்ன வழக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத பாஸ் பண்ணிட்டு அப்படியே கூட நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. தெளிவாவே தமிழ்ல குடுத்திருப்பாங்க என்ன வழக்கு அப்படின்னு. இப்ப போட்டிருப்பாங்க. அதில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சமூக ரீதியா மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணுமே தவிர, பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, பிரதமர் நரசிம்ம ராவ் கொண்டு வந்த சட்டத்த செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அப்பவே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப தான் கொண்டு வந்து நினைச்சிட்டு இருக்கோம். பிரதமர் ஆல்ரெடி சட்டம் போட்டு அத உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, குஜராத்ல பிஜேபி தான் ஆட்சியா இருக்கிறாங்க பல வருடங்களாவே. 2016ல பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா பின்தங்கியவர்களுக்கு, ஊரக ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு 10% தரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அ அதுக்கு அதையும் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிருச்சு. அ அ அந்த மாநில உயர்நீதிமன்றம் செல்லாது சொல்லிருச்சு. அடுத்து 2015ல ராஜஸ்தான்ல கொண்டு வராங்க. அடுத்து 1980ஸ்ல உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வராங்க. அடுத்து 2016ல பார்த்தீங்கன்னா, ஹரியானா. இதுல எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார இதுல பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு உயர்தர ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு குடுக்குறோம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, அ அ நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. 340 பிரிவுப்படி சமூக ரீதியா பார்த்தீங்கன்னா, கல்வி ரீதியா விளக்கமா தெளிவா குறிப்பிட்டிருக்கு. அதாவது சமூக ரீதியாவும், கல்வி ரீதியாவும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு குடுக்கணுமே தவிர, மத்தபடி பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு தரக்கூடாது அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த காகா க கல் கலைஞர் அப்படிங்கிற தலைமையில பார்த்தீங்கன்னா, குழுவ பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 1979ல மண்டல் குழு. அதாவது மண்டல் கமிஷன் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். மண்டல் கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா, 31/12/1980ல அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அதுலயும் தெளிவா போட்டிருக்கிறானுங்க. பொருளாதார ரீதியா எந்த ஒரு காரணத்த கொண்டும் இடஒதுக்கீடு குடுக்கவே கூடாது அப்படின்னு அந்த கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் கமிஷன்லயும் சரி, 1980ஸ்ல மண்டல் கமிஷன்லயும் சரி, அதுக்கப்புறம் பல மாநிலங்கள்ல கொண்டு வந்த இதுலயும் சரி, பிரதமர் நேரடியாவே சட்டம் போட்டப்பயும் சரி, எல்லாத்தையுமே உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றமும் தடை விதிச்சு இது செல்லாது அப்படி சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இந்திரா சஹானி வழக்கு. அது பார்த்திருப்போம். எல்லாத்துலயுமே முடியாது, கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டானுங்க. ஆனா, இது பிஜேபி ஆட்சியில பார்த்தீங்கன்னா, வெறும் 2 நாள்ல அவசர அவசரமா சட்டம் போட்டு, அ நாங்க நாங்க இது யாருக்கும் சாதிச்சது கிடையாது. நாங்க யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நெறைய தடவ நீதிமன்றம் சொல்லிருச்சு. பொருளாதார நீதிமன்றமும், சட்டமும் தெளிவா சொல்லுது. பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு குடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா, அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம, நாங்க யாரும் கட்டுப்பட்டது கிடையாது. நாங்க வச்சது தான் அங்க சட்டம். இதுல யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. சரி, இப்ப வாக்கெடுப்பு நடத்தணும்ல. வாக்கெடுப்பு எடுக்குறாங்க. வாக்கெடுப்பு எடுத்து மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, 165 பேர் ஆதரவு குடுக்குறாங்க. 7 பேரு அ எதிர்ப்பா ஓட்டு போடுறாங்க. அடுத்து மக்களவையில 323 பேரு பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு குடுக்கலாம் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா, இத எதிர்க்கிறாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 பேர் தான் அ இதுக்கு பொருளாதார ரீதியா இது கொண்டு வரலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா 143 பேர் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா போட்டிருந்தாங்க. இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஒரு கட்சி கொண்டு வருதுன்னா, அத எதிர்ப்பாங்கல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த பிஜேபிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா, இத வந்து 2019ல தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து 2019 அடுத்த பிரதமர் எலக்ஷன் வந்துச்சுல்ல. அந்த காரணத்துக்காக உயர்தர ஏழைகளோட ஓட்ட வாங்கியிருக்கிறதுக்காக இது பிளான் பண்ணது. இது வந்து அரசியல் சட்டத்திலே இருக்கிற மாரி ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு, வாக்கெடுப்பு நடத்தணும்ல. வாக்கெடுப்பு நடத்துறப்ப கரெக்ட்டா போய் எல்லாரும் வாக்கு போட்டானுங்க. நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? ஃபர்ஸ்ட்டு அப்படி சொன்னாங்களே, அவைங்க சொன்னத நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு தர்றதுல பிரச்சனை இல்லையாமா. இவங்க வந்து நீங்க இப்படி சட்டம் கொண்டு வரதுனால உயர்ந்த ஏழைகள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்காக தான் நீங்க பிளான் பண்றீங்க. அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் ஆக்சுவலா அந்த ஓகே அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் அதிமுக அப்படியே தலையாட்டிட்டு இருக்கு. அப்படி சொன்னாலுமே, அப்ப என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத கடுமையா எதிர்த்தாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில
பின்தங்கி இருக்கிறீங்க மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்ல போடுறதா சொன்னீங்களா 15 லட்சம் ரூபாய் அதை ஒழுங்காக போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டார் அதிமுக அமைச்சர். அந்த அளவுக்கு ரொம்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கே சாதியின் பேரில் தான் கல்வி மறுக்கப்பட்டு இது பிரச்சனை இருக்கே தவிர எந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கல்வி மறுக்கப்படவே கிடையாது. நீ இந்த சாதியில் இருக்கிற இது படிக்கக்கூடாது, இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான்னு நான் ஆல்ரெடி சொன்னது தான். எல்லாமே இது பண்ணுறாங்களே தவிர இதுலேயுமே பொருளாதார ரீதியாக மறுக்கப்படவே கிடையாது. இந்த படிக்கிறோட முக்கியத்துவம் இப்போ தான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கு தான் மேலே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்கு, திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்கு. இவ்வளோ பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து பின்தங்கி இருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கு நோக்கம் இல்லை. அந்த உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா மேட்ரு. ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா முக்கால்வாசி இடஜாதி இருக்கிறவங்க 90 to 95% கீழ் இருக்காருங்க எல்லாருமே இன்னொருலையுமே பொருளாதார பின்தங்கி தான் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பா அம்மாக்கெல்லாம் டெய்லி 300 to 400 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போனா நாங்களாம் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டே வந்துடுவோம். அவங்களுக்கு வந்து என்ன முக்கியம், அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதுக்கெல்லாம் அவங்க பார்க்கவே கிடையாது. அப்படி பார்த்துட்டு தான் நிறையா ஸ்கீமை கொண்டு வந்து நான் முன்னேற்ற சொல்லியிருப்பானுங்க. அப்படி இல்லைனா 15 லட்சம் போடுறேன்னு சொன்னார்ல அதை போட்டிருப்பாரு. அவருக்கு வந்து அந்த உயர்ஜாதி ஏழைகளுக்கு நூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10% இலக்கை கொடுத்தே ஆகணும். அப்படின்னா தான் நம்மளால ஆல்ரெடி அவங்க தான் எல்லா துறையிலுமே அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அது இவங்க பொறுக்கல. இவங்க வந்து இவங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 50 to 60 years பிஃபோர் கீழ்ஜாதிக்காரங்க யாரும் படிக்கவே இல்லை. படிக்கல மீன்ஸ் படிக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் அந்த படிப்போட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆஹா இனிமேல் நமக்கு இடஒதுக்கீடு நம்மளால பிழைக்க முடியாதுடா அப்படின்னு. அதாவது அப்போ ஏன்னா இன்னும் இடஒதுக்கீடுக்கெல்லாமே பிழைக்கலாமே. அவனும் சொல்கிறாங்க நாங்கள் தான் எல்லாத்தோட படிப்பில் அறிவாளிங்க, எங்களுக்கு மூளையில் ஒரு நரம்பு கூட அப்படிங்கிறதுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, தெளிவாக அவங்களாவே ஓப்பனாக படிச்சுட்டு போயிடலாமே. ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட சட்டம், அதாவது அவங்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு இடஒதுக்கீடு. இப்போ பிசின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் எத்தனையோ பேர் வருவாங்க, எம்பிசியில் எத்தனையோ பேர் வருவாங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய பேர் வராங்க. ஆனால் மெஜாரிட்டி யார் இருக்கிறது, நூல்ஸ் மட்டும் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் நாங்கள் மட்டும் தான் இந்த இதில் பயனடையணும் அப்படிங்கிறது தான் மெயினே தவிர மற்றவங்க எல்லாம் பயனடையவே கூடாது. சரி இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறனால மற்ற இதிலலாம் எப்படி எப்படி இந்த இடஒதுக்கீடு ஒழுங்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா 50% தான் ஃபாலோ பண்ணணும், அதுதான் சட்டமாகவே இருக்குது. பட் நம்ம சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி 69% ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சரி இப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்குதா, அந்த இடஒதுக்கீடு ஃபுல்லாக கொண்டு போய் சேருதா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்துகிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பல வருஷமாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக கிடைக்குதா, எல்லாத்துக்குமே ஃபுல்லாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. சரி இப்போ இந்தியாவில் எப்படி இந்த இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணிகளில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின இடஒதுக்கீடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரப்பப்படாமே இருக்குது. இது வந்து இப்போதைய டேட்டா கிடையாது, ஒரு 4 years பிஃபோர் டேட்டா, அதாவது 17/1/2019 அன்னைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் வந்த ஒரு புள்ளி விவரத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட படித்து காட்ட போகிறேன். அதாவது 40 மத்திய பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசோட 71 துறைகளில் பணியிடங்களில் வகுப்பு வாரியாக எடுக்கப்பட்ட நிலவரங்களை பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறேன். மத்திய பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27%, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 15%, மலைவாழ் மக்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும். பட் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிற்படுத்தப்பட்ட இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களில் உதவி பேராசிரியர்களில் 14.38% இருக்கிறாங்க. பேராசிரியர்களில் யாருமே இல்லை, அசோசியேட் பேராசிரியர்களாகவும் யாருமே இல்லை. இப்போ பேராசிரியர் பணியிடங்களை பார்ப்போம். பேராசிரியர் பணியிடங்களில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் 3.47% இருக்கிறாங்க. பழங்குடியின வகுப்பினர் 0.7% இருக்கிறாங்க. இப்போ அந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நம்ம யார், நம்ம ஏழைகள், உயர்ஜாதி ஏழைகள், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பணியிடங்களில் 95.2% இருக்கிறாங்க. அசோசியேட் பேராசிரியர்களில் 92.9% இருக்கிறாங்க. உதவி பேராசிரியர்களில் 1.3% இருக்கிறாங்க. என்னப்பா உதவி பேராசிரியர்கள் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா, இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களே போயிட்டாங்கல்ல. பேராசிரியர்கள் அசோசியேட் பேராசிரியர்கள் அவங்களே இருக்கிறப்ப உதவி பேராசிரியர் அப்படிங்கிறது பணம் கம்மியாக வரும், அதுக்கு மட்டும் கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் 27% இருக்கணுமா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக பார்க்குறப்ப
மத்திய அரசோட 21 துறைகளில் வெறும் 14.94% இருக்கிறாங்க. ரயில்வே துறையில் 8.02% இருக்கிறாங்க. மனிதவள மேம்பாட்டுத் துறையில் 8.42% இருக்கிறாங்க. இப்போ மத்திய அமைச்சரவை செயலகத்தில் 9.26%, நிதி ஆயோக்கில் 7.56%, குடியரசுத் தலைவர் செயலகத்தில் 7.56%, துணை குடியரசுத் தலைவர் செயலகத்தில் 7.69%, மத்திய பணியாளர் தேர்வாணையத்தில் 11.43%, சிஏஜி அமைப்பில் பார்த்தீங்கன்னா 8.24%. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு மூலம் ஃபில்அப் பண்ணுறாங்க. ஆனால் மொத்தமாக எவ்வளோ இருந்திருக்கணும்? பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 27% இருக்கணும். கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எதுலேயுமே 1% தான் பாதிக்கு மேலே இருக்கிறாங்க. மற்ற எல்லாத்துலையும் ரொம்ப 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 கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. இப்போ 100க்கு 3 பேர் தான் இருக்கிறாங்க சொல்லப்போனால், சரிங்களா? 100க்கு 3 பேர் இருக்கிற இந்த உயர்ந்த ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பல்கலைக்கழகத்தில் 95% ஆல்ரெடி அவங்களே ஆக்கிரமிச்சிட்டாங்க. மொத்தமே 3 பேர் தான் இருக்கிறாங்க. 100 பேர் கம்பேர் பண்ணுறப்ப 3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கள 95% எடுத்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப மிச்சம் நம்ம 97% நம்ம இருக்கிறோம். அவங்க என்ன மிச்சம் 5% தான் இருக்கிறாங்க. அதுலேயும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணப்பட கிடையாது. அந்த மாதிரி தான் இது இருந்துகிட்ருக்கு. ஆனால் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உயர்ஜாதி ஏழைகள் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணம் அப்படிங்கிறதுனால. இப்போ முக்கால்வாசி இதில் நீங்கள் தானேப்பா இருக்கிறீங்க, அப்படி என்ன கஷ்டம் அப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பத்தலை. அதுதான் சொல்லப்போனால் அவங்களுக்கு பத்தலை. இவ்வளோ காசு கொடுத்தாலும் நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த 10% இடஒதுக்கீடையும் அவங்க அமல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மை. ஆனால் வெளியே சொன்னாலும் நான் எங்கள் வாழையும் கஷ்டப்படுறாங்க இருக்கிறாங்களப்பா, டே வெண்ணைகளா இது கஷ்டப்படுறதுக்காக கொடுக்கறது கிடையாதுடா, உங்களை புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. ஸ்டார்டிங்கில் இடஒதுக்கீடை பற்றி பார்த்தாச்சு, இந்த 10% இடஒதுக்கீடை பற்றி பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க வேண்டியது 2 தான். இடஒதுக்கீடை யார் தான் எதிர்க்கிறா, பட் அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு மூலமாக சொல்லப்பட்ட பொய் பரப்புரைகள் என்னென்னு பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ இடஒதுக்கீடை எதிர்க்கிறவங்க மொத்தம் 3 பேர், அதாவது ஏபிசி இல்லை 1 2 3, அது உங்கள் வசதிக்கு எப்படியுமா வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இடஒதுக்கீடு மட்டும்தான் பிரச்சனை. ஏதாவது 2 பேர் சொல்லணும். இடஒதுக்கீடு மட்டும்தான் பெரிய பிரச்சனை. என்ன இடஒதுக்கீடு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையே, வேறு யாரும் இல்லை, நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ நான் 10% யாருன்னு சொல்லிட்டு இருந்தனோ அவங்க தான் இடஒதுக்கீடு. ஆனால் அவங்க தான் இப்போ 10% இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கிறானுங்க. இருக்கிற 3% இருக்கிறவங்க 10% இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இடஒதுக்கீடு மட்டும் ஒழிச்சிட்டா போதும். ஆனால் அவங்களுக்கு ஜாதி ஒழிங்கிறதுலாம் விருப்பமே கிடையாது. என்ன சில பேர் இடஒதுக்கீடு ஒழிஞ்சா ஜாதி ஒழிஞ்சு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடை மட்டும் ஒழிச்சிடணும்ப்பா, எனக்கு இடஒதுக்கீடை மட்டும் ஒழிச்சிட்டா எந்த இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிரும்ப்பா அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு போராட்டம் பண்ணுறவங்க. அடுத்து குரூப் பி, அதாவது 2வது இந்த ஃபஸ்ட்டு குரூப் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு குரூப்பை சொல்கிறது அந்த பொய் பிரச்சாரத்தெல்லாம் சொல்லி அப்படியே நம்பி ஏமாந்து அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா, அவங்க சொல்கிற கருத்தை நம்ம சரின்னு சொல்லணும்ப்பா, அவங்களுக்கு நம்ம சொல்கிற கருத்துக்கு சரின்னு நினச்சி நம்ம தான் போராடணும். அவங்க சொல்லிட்டு போயிடுவானுங்க, நம்ம தான் அதுக்கு எடுத்து போராட்டிகிட்டு இருக்கணும். அதுதான் 2வது குரூப்பு. 3வது இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்சி எஸ்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் இருக்கிற இடஒதுக்கீடை ஒழிச்சிடணும்ப்பா. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவனுக்கு ஏதோ மேலே வரானுங்க, இல்லைன்னா எங்களால் மேலே வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி எஸ்டிக்கு இருக்கிற இடஒதுக்கீடை மட்டும் ஒழிச்சிடணும்ப்பா. அவங்க நமக்கு வந்து ரொம்ப ஆட்டம் போடுறானுங்க. அவங்களாம் நமக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த பசங்க இப்போ என்ன கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறானுங்க, படித்து முன்னேறிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 3 குரூப். இப்போ இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை பற்றி பார்ப்போம். இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவிர கடவுள் பக்தி, தீவிர இந்து பக்தி அப்படிப்பானுங்க. பத்திரிக்கை, சினிமா துறைகள்லாம் இவங்க தான் ரொம்ப நல்ல மாதிரி எழுதுவாங்க. பத்திரிக்கை, சினிமா துறை இருக்கிற எல்லா துறையிலும், எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சரி, எல்லா துறையிலுமே இவங்க தான் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க, அந்தஸ்தில் இருப்பாங்க, பெரிய பணக்காரனாக இருப்பாங்க, பின்னாடி இருந்து இயக்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, ஏன்னா நம்மள மாதிரியே மற்றவங்களும் படித்து முன்னேறி மேலே வந்துட்டா எப்படி அப்படின்னு குறிக்கோளாக இருக்கிறாருங்க இவங்கள பார்த்தீங்கன்னா. ஆனால் அதே மாதிரி இப்போ எல்லா கண்ட்ரோலும் இவங்க கீழே தான் இருக்குதா, ஸோ எல்லாமே இவங்களாம் ரொம்ப நல்லவங்கப்பா, இந்த பாப்பாலாம் ரொம்ப நல்லவன்ப்பா அப்படிங்கிற மாதிரியே காட்டுவாங்க. நல்ல மாதிரி காமிச்சாலும் பரவாயில்ல, இவங்க தான் ரொம்ப இன்டெலெக்சுவல், எங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, இவங்க சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற, நாங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே இது பண்ணிடுங்க, இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா, நம்ம மறந்த எழுத்தாளர் சுஜாதா, நம்ம இயக்குனர் சங்கர், நம்ம கிழக்கு பதிப்பகம், தினமலர், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூண் நடிகிற இந்துக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, அங்கே வேலை செஞ்சு அதிகமாக இருப்பாங்க, சரிங்களா? எங்களுக்கெல்லாம் ஜாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமே கிடையாது. இடஒதுக்கீடை மட்டும் ஒழிச்சிடணும். ஏன்னா ஜாதியை வச்சு தான் அவங்க பிழைப்பே ஓடிட்டுருக்கு. ஜாதி பேரை வச்சு துவத்துல தம்பி, நூல் தெரியாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்தியாவோட பண்பாடு தெரியுமா, வரலாறு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா, எங்களோட இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமை தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர கடைசி வந்து இந்தியாவோட பெருமை என்ன ஒன்றுமே வராது.
இந்தியாவோட பெருமையை சொல்லிட்டு தன்னோட பெருமையே பேசி பேசி தீர்த்துக்கிட்டு இந்தியா வந்து இந்த இடஒதுக்கீடு வந்ததுனால தான் பாருங்க சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாருங்க. சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அஹ் ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாருங்க. ஒரு பெரிய ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அது பழைய புராணத்தையே பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற ஏன்னா சினிமா வந்து ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா துறையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து எங்கள் சினிமாவில் இருந்த காரணத்தினால சினிமாவில் நிறையா பொய் பரப்புரைகளை பரப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா PS2ல வந்து வரலாற்றை மாற்றிருப்பானுங்க. ஏன்னா படங்கள் மூலமாக தான் நிறையா தகவல்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு போயே சேரும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு வளர்றப்ப ஓகே அப்போ வந்து பார்ப்பனர்கள் வந்து குழந்தை போல அவனை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சினிமாவில் மூலமாக தன்னோட கருத்துக்களை முன் வச்சு குழந்தைங்களோட மனசை இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, ஜாதி பேர பேசுற மாரியே இருக்காது. இடஒதுக்கீட பத்தி பேசுற மாரியே இருக்காது. சும்மா சொல்லிட்டு போயிருவானுங்க. ஆனா அத புடிச்சுக்கிட்டு அ இது பண்ணுவானுங்க. அத புடிச்சுக்கிட்டு அந்த 2வதா சொன்னேன் பார்த்தீங்களா குரூப்பு, அவனுங்க வந்துருவானுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம பல்லாயிரம் வருஷமா இடஒதுக்கீடே இல்ல. ஜாதி சான்றிதழ் இல்ல. சலுகைகள் இல்ல. அப்புறம் எப்படி ஜாதி வந்துச்சு? ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, இடஒதுக்கீடு ஜாதி வச்சு தான் இடஒதுக்கீடு குடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப இடஒதுக்கீட்ட ஒழிச்சுட்டா, ஜாதி வந்துட்டு வெளிய சொல்லிட்டு திரிவானுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அது ஒழிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, நாங்க தான் எல்லாமே. நாங்க நெனச்சா எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவானுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஒரு நான் இப்ப தான் ஒரு 100 வருஷமா தானே இடஒதுக்கீடு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அப்படி இடஒதுக்கீடு வந்து ஜாதியினால இடஒதுக்கீடு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முதல்ல எங்க இடஒதுக்கீடு இருந்துச்சு? எந்த ஜாதி இருந்துச்சு? ஏன்னா ஜாதி சான்றிதழ் இருந்துச்சு. எத வச்சு ஜாதி பரவிட்டே இருந்துச்சு. அது வந்து பரவிட்டே தான் இருக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, ஜாதி கொடுமைகள்லாம் இப்ப எங்க நடக்குது? இப்பலாம் எதுவுமே நடக்கிறதே இல்ல. அப்படின்னு பார்த்தா, இப்ப பார்த்துருப்பீங்க. சேலத்தில பார்த்துருப்பீங்க. நீ எப்புட்றா திமுக ஒரு அமைச்சரே வந்து திமுக ஒரு உறுப்பினரா இருக்கவரே வந்து, "நீங்க எப்படி இது பண்ணலாம்? அந்த கோயிலுக்குள்ள போகலாம்." அப்படின்னு சொல்றது என்ன? அந்த மதத்த கலக்கிறது என்ன? இப்ப எனக்கு இன்னும் இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன? சரிங்களா? இப்ப இடஒதுக்கீடு ஒழிச்சுட்டா, ஜாதிலாம் ஒழிஞ்சதுன்னா பூணூல கழட்டி போட்டுருவாங்களா? இப்ப யாருமே எங்க பேர சேர்த்துக்கிறதில்ல பின்னாடி. இன்னும் அவிங்க மட்டும் தான் ஐயர், ஐயங்கார்ன்னு பேர சேர்த்து சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப முக்காவாசி பேர் எங்க ஜாதி பேர் சேர்த்துக்கிறதே இல்ல. அப்ப அவிங்கலாம் சேர்த்துக்காம விட்டுருவாங்களா? இப்ப இடஒதுக்கீடு ஒழிச்சுட்டா இருக்கிற எல்லா ஜாதி சங்கத்தையும் கலைச்சிடலாமா? இடஒதுக்கீடு ஒழிச்சுட்டா எல்லா ஜாதிக்காரனும் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இடஒதுக்கீடு ஒழிச்சா எல்லா ஜாதிக்காரனும் எல்லா வீட்டுக்கும் போயிரலாமா? இடஒதுக்கீடு ஒழிச்சுட்டா எல்லாரும் தனக்கு புடிச்ச எல்லாமே அதாவது இடஒதுக்கீட ஒழிச்சுட்டா இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சிருமா? அப்பலாம் கேட்டா ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த இந்தியாவுல இல்ல, உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு ஒழிச்சுட்டா இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜாதி சான்றிதழ் என்னைக்காவது பார்த்தீங்கன்னா, த த அ த விண்ணப்பிக்கிறப்ப சில பேர் என்ன பண்ணா அம்மா பேர அம்மா தாய போடுவாங்க. இப்ப சில பேரு என்ன பண்ணுவானுங்க, இப்ப இதெல்லாம் ஜாதிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அ ஜ ஜாதி மாற்று திருமணம் பண்ணிக்கலாம்ப்பா. ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப, வேற வேற ஏதாவது பண்ணுவானுங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப இதா இருக்கும். இப்ப அவைங்க எப்படி பார்ப்பானுங்கல்ல, நீங்க மேல நீ கீழன்னு பிரிச்சிருப்பானுங்கல்ல. இருக்கிறதுல எது கீழ இருக்கோ அத போட்டு வாங்க சொல்லி இது பண்ணுவானுங்க. நீ தான் கீழ அம்மா தாழ்ந்த ஜாதிக்கார பொண்ணா இருந்தா, அம்மா போட அம்மா ஜாதிய போட்டு வாங்குங்க அப்படிம்பானுங்க. அப்பா தாழ்ந்த ஜாதிக்காரனா இருந்தா அப்பா பேர போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவானுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவானுங்க பார்த்தீங்கன்னா, ஜாதி வந்து இது பண்ணிட்டா, அதாவது ஜாதி சான்றிதழ ஒழிச்சுட்டா ஜாதி ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற குரூப் அவங்க தான். இப்ப எப்படின்னா, ஒரு சட்டம் போட்டுர்றோம். சட்டம் போட்டு ஜாதி சான்றிதழ் செல்லாது. ஜாதியே செல்லாது அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாரும் திருந்திரும். ஒரே நாள்ல திருந்திரும். அப்படி இல்ல. ஒரே நாள்லயா? அதனால சட்டமா போட்டுருக்கானுங்க. இந்த ஜாதிக்காரனுக்கு இந்த இடஒதுக்கீடு குடுத்ததுக்கு காரணமே, ஏன்னா அந்த சட்டம் போடுறப்ப ஜாதிலாம் ஒழிச்சாச்சுப்பா. இனிமே ஜாதியே கிடையாதுப்பா. எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. யாரும் ஜாதி பார்க்கக்கூடாதுப்பா. அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப எல்லாம் தெரிஞ்சிருவானுங்கள. ஒரே நாள்ல மனசு மாறி எல்லாம் வந்துருவானுங்கல்ல. மாற முடியாதுல்ல. அவன் மக்கள் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆனா 1000 வருஷமா, 2000 வருஷமா இருந்தத, இன்னும் 1000 வருஷங்கள் பக்கமா அட்லீஸ்ட் போராடணும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம பண்ற போராட்டங்கள், நம்ம எடுக்கிற முயற்சிகளால இன்னும் ஒரு 50 வருஷத்துலயும், 100 வருஷத்துலயும் மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம். முழுசா ஒழிக்கணும் அப்டின்னா, நம்மளால நம்ம ஒருத்தன ஜாதியிலருந்து வெளிய கொண்டு வருவோம். அவன் அங்க 1000 பேத்த ஜாதிக்குள்ள கொண்டு போயிருவான். இத நெறைய கட்சிகள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதி ஓட்ட வச்சு தான் பொழைக்க முடியும். அப்டிலாம் நெறைய கட்சிகளே இப்ப கிளம்புறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆளுங்க. இப்ப அடுத்து வந்தீங்கன்னா குரூப் பி. இதில பத்தி பெருசா சொல்றதுக்கு என்னன்னு எதுவுமே கிடையாது. இப்ப நான் குரூப் ஏ சொன்னேன் பார்த்தீங்களா? இப்படிலாம் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்பல்லாம் பண்ணிட்டு அப்படியே அமைதியா வேலைய பார்க்க போயிருவானுங்க. வேல பார்க்கன்னு ஒண்ணும் இல்ல. எங்கேயோ போய் வாய்க்கு வந்த மந்திரத்தலாம் சாம் கியா ஹே, ஓம் கியா ஹே, கிரயா கியா ஹே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் மட்டும் சொல்லிட்டு, அப்படியே காச 10,000மோ, 20,000மோ அசால்ட்டா வாங்கிட்டு வந்துருவானுங்க.
அந்த 10,000 20,000 பல வருஷம் பல மாசங்களா வேலைக்கு போன காசு சேர்த்து காசா இருக்கும். அது அசால்ட்டா 1/2 மணி நேரம் வாய்க்கு வந்ததெல்லாம் மந்திரமா ஓதிட்டு வந்துருவான். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிறானுங்க பார்த்தீங்களா? இத சொல்லிட்டு போனதுக்கப்புறம், சொல்லிட்டு போனத நடைமுறை கொண்டு வரணும்ல. நடைமுறை கொண்டு வரதுக்காக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அதாவது அ அதாவது வயவரப்புங்கிற சாரி. அ ரோட்ல இறங்கி போராட்டங்கள் பண்ணி, அடி உதைகள வாங்கி, உயிர குடுத்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கானுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் பி தான். அந்த குரூப் பி பண்றதெல்லாம் பார்த்து குரூப் ஏ சிரிச்சுட்டு இருப்பாங்க. எப்பா நம்ம சொன்னதுக்காக நம்ம சொன்னது அப்படியே எல்லாத்தையும் நம்பி அது குரூப் ஏ காரன் கூட அந்த இதுலேருந்து வெளியே வந்துருவான். ஆனா அந்த குரூப் 3 பி காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வெளியே வரவே மாட்டான். அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு. எப்பயோ சொன்னத புடிச்சுக்கிட்டு, உள்ள தொங்கிட்டு அவங்க அவங்க சொல்ற எல்லாத்தையும் சரிதான். அப்படி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்ப அடுத்து இந்த குரூப் சி காரங்க. இப்ப யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா, இது மூலமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எப்படின்னா, அந்த இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, ஜாதி ஒழிக்கணும்ப்பா, ஜாதி ஒழிக்கணும்ப்பா. அந்த எஸ்சி, எஸ்டி ஜாதிய ஒழிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த உயர் பதவியில இருக்கிற பாப்பா, இந்த பனியா இனத்த சேர்ந்தவங்களா இருப்பான் பார்த்தீங்களா? அந்த மாரி சொல்லலாம் சொல்லப்போனா. 2014ல பார்த்தீங்கன்னா, ரூ. 26,000 கோடி மட்டும் வரி சலுகை பெற்றிருக்கிறாங்க இவங்களா. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பல நிறுவனங்கள்ல வரியே நீங்க செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய இருக்கிற எல்லாத்தையும் இருக்கிற எல்லா இடஒதுக்கீடும் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு, இந்த பார்ப்பானாவது இப்ப தான் 10% இடஒதுக்கீடு குடுத்துருக்கானுங்க. ஆனா இருக்கிற எல்லா வரிச்சலுகைகள், எல்லா இடஒதுக்கீடு எல்லாத்தையும் ஃபுல்லா அனுபவிச்சுட்டு, அ இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடையவே கிடையாது. எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடே இருக்கு. அவனுக்கான இடஒதுக்கீட மட்டும் நம்ம ஒழிச்சிட்டா போதும். அப்படின்னு சொல்ற மாரி குரூப். இப்ப இப்ப சொல்லப்போனா இப்ப சொல்லுவோமே, இப்ப இந்தியால பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் தான் மொத்தம் 63% இடஒதுக்கீடு குடுக்குறாங்க. சரிங்களா? அதுவும் தமிழ் அளவுல பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு மொத்தம் 50% இடஒதுக்கீடு. சரிங்களா? அதாவது பிசி, எம்பிசி சேர்த்து சொல்றேன். மொத்தம் 50% இடஒதுக்கீடு. அப்படி பார்த்தோம்னா, இந்த பிசி, எம்பிசிங்களுக்கு இருக்கிற தமிழகம் கொண்டு வரது தமிழ்நாடு கொண்டு வர திட்டமா இருந்தாலும் சரி, இந்தியா கொண்டு வர திட்டமா சரி, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அதிகமா அனுபவிக்கிறது இவங்க தான். இப்ப தமிழக அரசு இலவச மடிக்கணினி தருதுன்னு வச்சுக்கங்களேன். இலவச மடிக்கணினி அதிகமா வாங்குறது யாரு? இந்த பிசி, இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். சைக்கிள் தராங்களா அப்படின்னா, அதிகப்படியா அது யாரு வாங்குறது யாரு? பிசி, எம்பிசி தான் இருப்பாங்க. ரேஷன் கடையில நெறைய பொருட்கள் தருவாங்க. மானியங்கள் நெறைய தருவாங்க. மகப்பேறு திட்டம் நெறைய தருவாங்க. இருக்கிற எல்லா திட்டத்திலயும் பட்ஜெட்ல கூட பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டின்னு சொல்லி நெறைய ஒதுக்கியிருப்பானுங்க. இந்த மாரி எல்லாத்தையும் இவங்க வாங்கிக்குவானுங்க. வாங்கிக்கிட்டு எங்களுக்குலாம் இடஒதுக்கீடே இல்லப்பா. அந்த எஸ்சி, எஸ்டி மட்டும் தான்ப்பா இடஒதுக்கீட வாங்கிட்டு மேல வந்துர்றானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்சி, எஸ்டிக்கான இடஒதுக்கீட மட்டும் ஒழிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? யார் சொல்றா? இடஒதுக்கீடு மூலமா அதிக பயன்பெறுவான் பார்த்தீங்களா? அவன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சி, எஸ்டிக்கான இடஒதுக்கீட ஒழிச்சே ஆகணும். அவைங்க எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் அவங்களே வாங்கிட்டு போடுறாங்க. அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா இருக்கிற எல்லாத்தையும் யாரு? இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு போறது யாரு? அவனுங்க தான். இந்த 3 பேர் குரூப் தான் பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீட ஒழிச்சே ஆகணும். இடஒதுக்கீடு ரொம்ப ஆபத்தா இருக்கு. அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்து இடஒதுக்கீட பத்தி எப்படி பொய்யான பரப்புரைகள்லாம் பரப்பிட்டு இருக்கு அப்படின்னு ஷார்ட்டா ஒரு 5 மினிட்ஸ் சொல்லி முடிச்சுட்டு, இந்த எபிசோட ஃபுல்லா முடிச்சிடலாம். இப்ப கடைசியா இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமா எந்த மாதிரியான பொய் பொய் பரப்புரைகள்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க? எப்படி மக்கள்ட்ட தப்பான இத சொல்லி மக்கள் மனச மாத்திட்டு இருக்கிறாங்க? அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப என்னதான் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, முதல் வைக்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதிய காரணமா காட்டி நெறைய பணக்காரங்க தான் இந்த இடஒதுக்கீட பயனடைகிறாங்களே தவிர, அ ஏழைகள் யாரும் பயனடைறதில்ல. நம்ம நாட்ட பாருங்க, இடஒதுக்கீடு ஏழைகளுக்கு உதவவே கிடையாது. திறமை இல்லாதவங்க இந்த வாய்ப்ப பயன்படுத்தி இது பண்றாங்களே தவிர, திறமை உள்ளவர்களோட வாய்ப்ப இது மழுங்கடிக்குது. இப்பலாம் தீண்டாமை சாதியெல்லாம் யார் பார்க்குறா? அப்படின்னு சொல்லி கதை கதையா விட்டுருப்பானுங்க. இப்படியான கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இதே மாரி தான். இந்த வார்த்தைகள் வேற வேற வார்த்தைகள் மாரி. இதே கருத்த வேற வேற வார்த்தைகள் போட்டு நெறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இது எல்லாமே இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா, பணக்காரருக்கு தான் போய் சேருது. ஏழைகள் இதனால பயனடையவே இல்ல. திறமையற்றவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இப்படியே இருந்தா நாடு எப்படி முன்னேறும்? நாடு இப்படியே இருந்தா முன்னேறவே முன்னேறாது. இந்தியா ஃபார் ரிசர்வ்டு, அமெரிக்கா ஃபார் டிசர்வ்டு. இப்பலாம் யார் சாதி பார்க்குறா? அப்படின்னு பேசி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. யார் பேசி தெரிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடுனால அதிக பயனடைஞ்சு நல்ல முன்னேற்றங்கள். இப்ப இவரு ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடஒதுக்கீடா தான் இருக்கும். ஆனா, அவரு தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடுலாம் தப்பு. இடஒதுக்கீடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல்ல எப்போதும் என்ன வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு ஏன் சாதி அடிப்படையில இருக்கணும். அ பொருளாதார அடிப்படையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் எல்லாரும் கேட்கிற முதல் கேள்வி. நான் ஆல்ரெடி இதுக்கான விளக்கங்கள் நெறையவே சொல்லிட்டேன் இந்த எபிசோட்ல. சின்னதா சொல்லணும் அப்படின்னா, எப்பவும் சொல்றது தான். இங்க பாகுபாடு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இனக்குழுக்களோட அடையாளங்களாலயும்,
சாதியாலயம் தான் இருக்கிறதே தவிர பொருளாதார அடிப்படையில் இங்கே யாருக்குமே கிடையாது. ஒருத்தர் ஏழை அப்படிங்கிறனால அவனுக்கு கல்வியோ வேலைவாய்ப்போ மறுக்கப்படலை. அது மாறா பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதியாலையும் இந்த பிரச்சனை மறுக்கப்படுது. ஜாதியாலையும் இந்த ஜாதிக்காக இந்த தொழில் தான் பண்ணணும், நீ இதை இந்த இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு இந்த மனித தர்மங்கிற ஒரு குப்பை சொல்லுதில்ல, அந்த குப்பை சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது மூலமாக தான் கல்வியும் வேலைவாய்ப்பு மறுக்கப்படுதே தவிர பொருளாதாரத்தில் மறுக்கப்படவே இல்லை. சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் இடஒதுக்கீடு சட்டம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்தீங்கன்னா மீட்கிறக்காக தான் கொண்டு வந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பணக்கார தலித்துக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் இதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்டாலும் பணக்கார அப்படிங்கிறதுனால மட்டும் இவங்க எல்லா மரியாதையும் கிடைச்சிட போகிறது இல்லை. உதாரணத்துக்கு நம்ம முன்னாள் பிரசிடென்ட்டே சொன்னோம்ல, அவர் உள்ளே வந்தார் அப்படிங்கிறதுக்காகவே உலகத்திலே சாரி இந்தியாவிலேயே மிக உயர்ந்த குடிமகன், முதல் குடிமகன் அவர் தான். அவர் வந்ததுக்காகவே அந்த இந்த சாதிக்காரன் உள்ளே வந்துட்டான், அந்த கோயில் தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு கழுவுன குரூப் தானே அவங்க. அப்போ அவரோட இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயோ ஒரு முதல் குடிமகன் உயர்ந்த குடிமகன் அப்போதைக்கு அவர் யாரும் கிடையாது. அவரே உள்ளே வந்து தீட்டுப்பட்டார் அப்படிங்கிறப்ப நீ எவ்வளோ பணம் வச்சிருந்தா என்ன, எவ்வளோ செல்வாக்கு வச்சிருந்தா என்ன, உனக்கு அந்த மரியாதை கிடைக்க போகிறதே கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிற தலித்துகளுக்கும் இடஒதுக்கீடு சேர்த்து தான் நிதி வழங்குறாங்களே தவிர பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் ஒரு இடஒதுக்கீடு, பொருளாதார வசதி கம்மியாக இருந்தால் இடஒதுக்கீடு அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சரியான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மக்களோட வறுமையை குறைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா பெரும்பாலான பொதுமக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் காரணமாக தான் இடஒதுக்கீடு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இடஒதுக்கீடு மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரை அதிகமாக வேலை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பெரும்பாலான வேலை வாய்ப்புக்கு இப்போ தனியார் துறையில் இருக்குது பார்த்தீங்களா, தற்கால அரசு பணிகள்லாம் இடஒதுக்கீடுலாம் சொல்லப்போனால் ப்ரைவேட்லேயோ இல்லை ஒரு தனியார் அது நிரந்தரமான வேலைவாய்ப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்லப்போனால் கவர்மெண்ட் ஜாபில் மட்டும்தானே இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணப்படுது. மற்றபடி எங்கேயுமே இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மேக்ஸிமம் இடத்துல ஃபாலோ பண்ணவே கிடையாது. அப்படிங்கிறப்ப இடஒதுக்கீடுனால தான் வேலை கிடைக்கிது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே நான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கடந்த 2012ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா வெளிவந்த NSSO அறிக்கையின்படி இந்தியாவில் மொத்தம் 9 கோடி பட்டியலின பணியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 2021 கோவிட்னால எடுக்க முடியாமல் போயிடுச்சு இல்லையா, 10 இயர்ஸ் வரை எடுத்துருக்கணும். இப்போ அதனால் இப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ 2012 பற்றி சொல்கிறேன். 2012ஆம் ஆண்டு வந்த NSSO அறிக்கையின்படி இந்தியாவில் மொத்தம் 9 கோடி பட்டியலின பணியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் வெறும் 1.39 கோடி பணியாளர்கள் தான் விவசாயம் சார்ந்து பணிபுரிகிறார்கள். சரிங்களா? ஓகே. இடஒதுக்கீடு நிரந்தர அரசு பணியாளர்களுக்கு, அதாவது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% பேர் தான் அரசு அலுவலகங்களில் பணியாற்றுறாங்க. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3% தான் அரசு இதில் பணியாற்றுறாங்க மொத்தமாக. சரிங்களா? கடந்த சில ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டால் கிடைத்த நிரந்தர வேலைவாய்ப்பை வச்சு சில பேர் முன்னேறிட்டாலுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை, முக்கால்வாசிக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்னும் வறுமைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கிறத வச்சு யாருமே எனக்கு முடிவு பண்ணிடவே கூடாது. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் இந்த இடஒதுக்கீடு வந்து நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு போய் சேர்றதே கிடையாது. இடஒதுக்கீடு இருந்தாலுமே மக்களுக்கு சில பேர் அப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அடுத்து நாட்டோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு தான் தடுக்குது அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போ இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுருப்பாங்க. பொருளாதார திறன் மற்றும் இந்த உகந்த பொருளாதார விளைவுகள் அடைவதற்கு ஒவ்வொரு தனிநபரும் தனக்குன்னு கல்வியும் வேலைவாய்ப்பும் தேர்ந்தெடுக்க உரிமை பெற்றிருக்கணும். இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்களால படைய முடியல. சரிங்களா? ஜாதி அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால சில பேரால் முன்னேறவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்படுறதுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடை வச்சு இந்த கல்வியும் வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்ல வராங்க, இப்போ இந்த இடஒதுக்கீடு வந்ததுனால தான் மக்களால் முன்னேறவே முடியல, கல்வியில் வேலைவாய்ப்பில் பின்தங்கி போகிறாங்க அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிடாது இல்லையா எப்போதுமே. பெரிய பெரிய நான் சொல்ல இந்த எஸ்சிஎஸ்டியில் எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து இப்போலாம் யார் சாதி பார்க்குறா, இன்னமும் இதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நகர்ப்புறத்துலையும் நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கிராமத்துலையும் இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நகர்ப்புறத்தில் டவுன் அண்ட் மெட்ரோ சிட்டிஸில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் கிராமத்துலேயும் நிறைய பேர் இதை சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன எபிசோடில் என் ஃப்ரெண்டு அப்படின்னு அவனுமே அதை சொல்லிகிட்டு இருப்பான். இப்போலாம் நான் யார் சாதி பார்க்குறேன், அதாவது அவன் சொல்கிறான், நாங்களாம் சும்மா விட்டுருக்க முடியுமா, நாங்கள் ஜாதி பார்த்துருந்தோம், உங்களோட வாழ விட்டுருக்கோம்ல அப்படிங்கிற அந்த கருத்தை அதை அப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இது நீங்களே சொல்லிக்கலாம். சரிங்களா?
இப்போ அந்த கடந்த ஒரு 1 இயரில் எத்தனை ஜாதி கலவரங்கள், எத்தனை ஆணவ கொலைகள் அப்படி நடந்திருக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கு குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கிறத கேலி பண்ண முடியுமா நம்மளால? நம்மளால அதை சாப்பிட்டுட்டுன்னா எப்படி நினச்சி பாருங்க. சாப்பிட்டுட்டே இருந்துட்டு கேட்குறவங்களுக்குலாம் இதை நினச்சி பார்க்கவே முடியாது. இன்னமும் யாராவது இந்த ஒன்றே போதும் எனக்கு. நான் வேற எதையும் உதாரணம் காட்டல. குடிக்கிற தண்ணியில மதத்தை கலந்துருக்கான் ஜாதிங்கிற ஒரே காரணத்துக்காக. இன்னமும் எவனாவது இந்த ஜாதிலாம் இங்கேயும் இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இதுக்கு மேலே இது சொல்றதுக்கு நான் விருப்பமே படலை. அடுத்து வருமானத்தை பற்றி பார்ப்போம். வேலை வாய்ப்பு பெறப்ப பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினோடு ஒப்பிட்டு பட்டியல் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 8% குறைவான மக்கள் தான் கம்மியாக வாங்குறாங்க. இன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த இடஒதுக்கீடு மூலம் வேலை கிடைச்சிருது. பட் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இடஒதுக்கீடு வேலை கிடைக்கல, அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேல்தட்டு மக்கள் வாங்குற சம்பளமும் கீழ்த்தட்டு மக்கள் வாங்குற சம்பளமும் கிடையவே கிடையாது. 8% குறைவாக தான் கம்மியாக வாங்குறாங்க. இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் தனியார் துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% குறைவான ஊதியம் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உளவுத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வு சாதி அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுப்பிரிவு சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 14% வருமானமும் லாபமும் பெறுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா பட்டியலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3% தான் வருமானம் பெறுறாங்க. ஏன்னா நீ இது வாங்குற, நான் உங்கள்கிட்ட வாங்கணும்னா காசு கம்மியாக கொடுத்தா தான் வாங்குவேன். அப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இன்னும் எங்கள் ஏரியாலுமே நானும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த பொருளாதார பாகுபாடை பற்றி பார்ப்போம். இப்போ நேரிய சாதியெல்லாம் தொழில் முனைவோருக்கு பார்த்தீங்களா, அவங்க விற்கிற விலையை விட நம்ம விற்கிற பொருள் எல்லாம் கம்மியாக தான் விற்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நிறைய பேர் வாங்கவே செய்வாங்க. இல்லைன்னா ரொம்ப அலக்கடிப்பானுங்க நம்மளை, ரொம்ப இழுத்தடிப்பானுங்க நம்மளை. நீ நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், இன்னைக்கு வந்து வாங்கிக்கிறவா, நான் அப்புறம் காசு தரேன் அப்போலாம் சொல்ல அலக்கடிப்பானுங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் எங்கள் அப்பா வேலைக்கு போகிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒழுங்காக கூலல் தரைய மாட்டானுங்க. 2 நாள் கழிச்சு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு நாங்கள் வேலைக்கு போன காசை நாங்கள் போய் எங்களுக்கு கெஞ்சணும். நாளைக்கு வேலைக்கு வந்தார நான் அந்த காசை எனக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு கெஞ்சணும், எனக்கு அர்ஜென்ட்டுப்பா, நான் ஊருக்கு போகணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, என் பிள்ளைக்கு பிறந்த நாள், சட்டை எடுக்கணும், இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டு அப்படி சொல்லி நாங்கள் வேலைக்கு போன காசு எங்களோட காசை அவங்கள்ட்ட போய் கெஞ்சினா தான் எங்கள்கிட்ட காசே கொடுப்பானுங்க. ஆனால் கெஞ்சுறது தான் விரும்புகிறாங்க ஆக்சுவலாக. எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் வீட்டில் இல்லை, நான் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஒரு கிராமத்துலேயே அவங்க மனசை நல்லா விதைச்சிட்டாங்க. இது நம்ம கீழே தான், நம்ம கெஞ்சி தான் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் சொல்லப்போனால் அப்படியே இப்போ இதுக்கு மேலே இந்த எபிசோட் பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் இந்த எபிசோட நினச்சிருந்தா இன்னும் ஒரு 1 கூட போடலாம். கண்டென்ட் அந்த அளவுக்கு என்கிட்ட இருக்குது. பட்டு இது நான் ஷார்ட்டாக தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த எபிசோட இதுவரையிலும் பொறுமை கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்த வாரம் கண்டிப்பாக நல்ல எபிசோட உங்களை சந்திக்கிறவர்களே, நான் உங்கள் நிஜி. இது உங்கள் சின்ன பாட்காஸ்ட். தேங்க்யூ. எபிசோடு கேளுங்க. கேட்டுட்டு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத டிஸ்கார்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ எல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா போன எபிசோடு கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். சில பேர் சில ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க, நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்தீங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ ரொம்ப நல்லாயிருக்கோ, ரொம்ப மொக்கையாக இருக்கோ, இல்லை கேவலமாக இருக்கோ, ஏன்னா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் எபிசோடே போடுறோம். நீங்கள் கேட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை, ஏன்னா எபிசோட் உங்களுக்காக தான் போடுறோம். நாங்களே ரெக்கார்ட் பண்ணி நாங்களே கேட்டுக்கிறதுக்காக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எபிசோட போடுறதுக்காக நாங்கள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் கிரிட்டிசிசம் வைங்க, அதை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எது சரின்னு படுதோ, ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் சொல்லியிருக்க இந்த எபிசோட்லேயே இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லேயே ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இந்த டேட்டா தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நாங்கள் தப்புனா அடுத்த எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணி கேட்டு அது கரெக்டான டேட்டா என்னவோ அதையும் சொல்கிறோம். ஸோ எல்லா கருத்துக்களையும் எங்களுக்கு ஃபீட்பேக்கை கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.